ஹலோ. இது எதை பண்றது தெரியல. இதான் கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஓகே, எனக்கு இது நான் அடிக்கடி பார்த்த பேர் யாரையாவது நான் இந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஸோ ஹலோ. ஹலோ. ரிக்வெஸ்டட் போரா. கேக்குது கேக்குது. சூப்பரா. ஃபைனலி ஹவ் ஆர் யூ ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. யார் பேசுறது? நான் இது பண்ணிட்டு இருக்கேன். டோனி ஸ்டார். ஓகே 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 ஓகே. ஸோ எனக்கு இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. நான் சும்மா எனக்கு நிறைய ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்க மாதிரி இருக்கு. என்ன புரிஞ்சுதா புரியலையானே தெரியல அவங்க எல்லாருக்கும். எனக்கு எம்மாட்டி அதுவுமா எதுவும் ட்ராமாலாம் வேணாம். எனக்கு நான் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் என்ன நீங்க இன்னும் ஃபாலோ பண்றீங்களா, யார் நீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சும்மா அப்படின்ற தான் வந்தேன். அதான் உங்க ப்ரொஃபைல் கூட இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கிற பண்ற மாதிரி கொளுத்திருவேன் கிழ்த்திருவேன் பர்த்டே பறக்க விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்கன்ற பார்த்த மாதிரி ஆகும். சரி அதான். ஐயோ இல்ல என்ன மேட்ரு நீங்களாம் யாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கேன். ஸோ அதையும் சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ அதான் ப்ரோ, வேற ஏதாவது இருக்கீங்களா? அவ்வளோதானா? ஏதாவது சொல்லணும், இது யாருக்கு ஏதாவது சொல்லணும்னா ஏதாவது என்ன பண்ணணும்னு அப்படியே யாராவது கைட் பண்ணீங்கன்னா நான் அப்படியே பண்ணிப்பேன். சொல்லுங்க. இல்ல ப்ரோ, யாராவது ஒருத்தர் கோஹோஸ்ட் ஆகுங்க. ஹரிஷ் ப்ரோ இருக்காரு, ஹரிஷ் ப்ரோ இல்ல என்ன யாரையாவது கோஹோஸ்ட் ஆகுங்க. அப்புறம் கீழே ஸ்பீக்கர்ஸ் ஆக்செப்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இன்வைட் டு கோஹோஸ்ட் இருக்கும். இன்வைட் டு கோஹோஸ்ட். ஒரு நிமிஷம் இரு. கோஹோஸ்ட், எஸ். இன்வைட் டு கோஹோஸ்ட். ஓகே. சென்ட் கோஹோஸ்ட் இன்வைட். ஓகே ஓகே. இருக்கு. கொடுத்துட்டீங்களா? 2 பேருக்கு தான் கொடுக்கணும். இந்த சண்டை வர கொடுங்களா? என்ன ப்ரோ குடுத்துட்டா இல்லையா ப்ரோ? அத சொல்லுங்க ப்ரோ, அமைதியா இருக்கீங்க. வரல ப்ரோ. ஏன் ப்ரொஃபைல் தான் கிளிக் பண்ணி கொடுத்தீங்களா? ஹரிஷ் என்எஸ்ன்னு போட்டிருக்க அந்த ப்ரொஃபைல் தான் சொல்றீங்க? ஆமா, அவருக்கு கொடுங்க. அப்புறம் எனக்கு ஒன்று கொடுங்க. அவருக்கு வந்திருக்கும். வரல பிரதீப் ப்ரோ, இன்னும் வரல. வரலன்னா நான் பேசுறேன். சரி டோனி இது ஓகே. சென்ட் கோஹோஸ்ட் வெயிட் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன கொடுக்குறது? இன்னும் வர காணுமே. ஸ்பீக் அப்ரூவ். ஓகே. ஹலோ. ஓகே. ஐயோ நான் அமுத்துட்டேன்னா உங்க பேர்லாம் அமுத்துட்டேன்டா. இல்ல ப்ரோ, நீங்க கேன்சல் பண்ணிட்டு அங்கெல்லாம் வேலை பண்ண முடியாது. சரி நீ சொல்லு, என்ன யாரு பேசணும்னு சொல்லு. அது எப்படியோ இவ்வளவு நாள் கேட்டு நீங்க போட்டதே பெரிய விஷயம். பேசி பாருங்க, நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் கிளிக் பண்ணி கோஹோஸ்ட் மட்டும் கொடுங்க. ஒரு ஆளு கிளிக் பண்ணிட்டேன். என்ன பண்ண இன்வைட் டு கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன். சென்ட் கோஹோஸ்ட் இன்வைட். யாராவது ஒருத்தர் கொடுங்க. யாருக்கு கொடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. யாருக்கு? ஒரு நிமிஷம். இது யாரு? இது அவன் ஹரிஷ்.
தலைவா வரல ஏய் தலைவா. ஹரிஷ் வந்து அனுப்பிட்டா. ஹரிஷ் வந்துருச்சு 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 இன்னொருத்தர கூட வந்துருச்சு. கோஸ்ட் தரணியும் ஆயிட்டாரு இன்னும் கோஸ்ட். சூப்பர். தரணி ரெண்டு பேர் தான் ஆயிட்டாரு. பண்ணீங்களா? ஒருத்தன் பண்ண முடியாத. ரெண்டு பேர் பண்ணலாம், 2 பேர் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்துருச்சுங்க கோஸ்ட் வந்துருச்சு. சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி முடிஞ்சுதா? எல்லாரும் யாருக்கு வீட்ல இருங்க, முடிஞ்சது? தலைவன் மட்டும் பேசட்டும். ஏய் சாவு. தலைவா நீங்க நீ முதல்ல முதல்ல சொல்லுங்க. தலைவான் கூப்பிட்டு நீங்க யாரு பேசுறது யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என்ன மேட்ரு? டோனி ஸ்டார்க் பேசுறான். டோனி டோனி டோனி. ஓகே 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 என் பேரு கிரி. ஓகேடா ஓகேடா. ப்ரோ எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி என்ன PS5 என்ன போயிட்டு இருக்கு கரண்டா? PS5 வெச்சிலடா. நான் அவ்வளவு வசதி ஆகலடா. PS4 போட்டோ போட்டீங்க? நான் எங்கடா போட்டோ போடுறேன்? நான் போட்டோவே போடல. போட்டீங்களா? நான் PS5 போட்டேன். ராக்னராக் இது காட் ஆஃப் வார் PS4லயும் ஆடலாம். ஓகே ஓகே ஓகே. PS5 வாங்கினா நானே சந்தோஷமா PS5 வாங்கன்னு போஸ்ட் போடுவேன். அது அந்த என்னோட சந்தோஷம் இருக்கு. செக் போட்ட இல்ல ப்ரோ, வாங்க வேண்டியதானே ப்ரோ. என்னது? ஏய் நான் இன்னும் செக்க டெபாசிட்டே பண்ணல. நான் வந்து அதான் சொல்றேன், நிறைய இருக்கு. நான் கொடுத்தாங்க எனக்கு, வீடு தேடி வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். போட்டோ போட்டாங்க, டெபாசிட் பண்ணல. ஏன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய வேலை இருக்கு அதுல. ஸோ பொறுமையா தான் இப்ப நடக்கும். நான் வந்து அவ்வளவு அவசரமா படம் பண்ணி அப்படிலாம் வேலை செய்யறதெல்லாம் நான் பொறுமையா நான் எழுதி நான் டைரக்ட் பண்ணி ஒரு டிராவல் பண்ண ட்ரை பண்றேன். நல்ல கதைகளும் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு சந்தோஷமா நான் என் ஜோன்ல நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிக்கணும், அது கொஞ்ச நாள் ஆகும். ஸோ நீங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஜோன் ஒண்ணு உருவாக்குறீங்கல்ல, அது என் சந்தோஷத்துல ஒரு சந்தோஷம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி காமிக்கிறீங்களே, அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் என்ன மேட்ரு, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஆமா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே. இல்ல ஆக்சுவலா நாங்க தான் கேட்கணும், இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க இந்த பிக் பாஸ்க்கு முன்னாடி? இவ்வளவு நாள் நாங்க எப்படி உங்களை மிஸ் பண்ணோம்? இவ்வளவு நாள் நாய் மாதிரி காத்துன்னு இருந்தோம். உண்மையிலே நாய் மாதிரி கத்துனியா? ஆமா. நீங்க ஸ்பேஸ்ல வந்து கேட்கலையா அப்ப நாங்க பேசுறதெல்லாம்? நான் ஸ்பேஸ்லாம் அது எனக்கு நான் இப்போதான்டா இந்த கருமத்தையே ஓபன் பண்ணி கூகுள்லாம் கொடுத்து மைக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்து இப்போ உள்ள வந்து உட்காந்து பாக்குறேன். இது என்னன்னே ரத்த பூமியில இறங்கிட்டீங்க. ட்விட்டர்ல நான் பாத்திருக்கேன். ட்விட்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு இது வந்து அது என்ன சொல்றது புதுசா இருக்கா? லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பிஹேவியர் இதுன்னே புரிஞ்சுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு கான் கால்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது ஓகே, கான் கால் ஓகே. பட் இப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் பாக்குறேன். இப்போ நான் சும்மா ஒரு ஃப்ரீ டைம்ல என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்னு சும்மா பார்க்கும்போது மீம்ஸ் பார்ப்பேன், சிரிப்பேன், அதெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா புரிஞ்சு பேசிட்டு இருப்பீங்கல்ல, அது வந்துட்டு எப்படி எங்க வீட்லயே தெரியல. நீங்க யாரும் அந்த மாதிரி நினைக்கிறோமா? நாங்கெல்லாம் உங்களோட நண்பர்கள் ஆச்சு. நண்பர்கள் ஓகே, பட் நீ இப்ப என் பேரை கெடுப்ப போல இருக்க ஊருக்குள்ள போயிட்டு. எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல எல்லாத்தையும் உட்கார்ந்து கேட்டுட்டு வந்து வேற பேசிட்டு இருக்காரு இவரு. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரி லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்களே, எந்த போஸ்ட்னு சொல்லுங்க, பிரிச்சு ஆரம்பிச்சிருவோம். ஓகே அவ்வளவுதான். இதான் இந்த மேட்டர் தானா? இவ்வளவுதானா அது? இவ்வளவுதானா அது? இவ்வளவுதான் இது. இதுல வந்து சரி நீங்க எப்படி இருக்கீங்க? அஜயமா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்குதான் சொல்லுவேன். நான் ஜாலியா இருக்கேன், கேம் ஆடிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேன், கதை எழுதிட்டு இருக்கேன். சும்மா நிறைய பேர் மீட் பண்றாங்க, அவங்க கதை சொல்றாங்க, அவ்வளவுதான். அது போயிட்டு இருக்கு. பெருசா இன்னும் டிஃப்ரெண்டாலாம் போல, அப்படிதான் இருக்க. உங்க மேல ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கா? நாங்க ப்ரெஷர்ன்றது இல்ல. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எல்லாம் கனெக்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னு தோணுது. அது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ அது என்ன சொல்றது, ஒரு நீங்க என் மேல பரிதாபப்படலாம். ஐயோ இப்ப நீ எங்கேயோ ஒரு இடத்துல தோத்து போயிருக்கலாம், நான் தோத்து போகும்போது உனக்கு வந்துட்டு நீ தோத்து போற மாதிரி ஃபீல் ஆகி என் கூட கனெக்ட் ஆயிருக்கலாம். எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்ல நீங்க கூட கனெக்ட் ஆகுறீங்க. வாட் இஸ் இட் தட் யூ லைக் அபவுட் மீ அப்படின்றதுல எனக்கு வந்துட்டு நான் அதை யோசிச்சுட்டே இருக்க முடியாதுன்னு சொல்றேன். உன்னை ப்ளீஸ் பண்றதுக்காக நான் வாழ முடியாது இல்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே நீங்க ஹாய் சொல்றோம் எல்லாம் பேசுறோம். உனக்கு ஒரு உன் லைஃப்ல உன் சந்தோஷம்னு ஒண்ணு பாத்துட்டு நீ போயிட்டு இருப்ப, நான் வந்து ஏதோ ஒன்னு சந்தோஷம் பாத்துட்டு போயிட்டு இருப்பேன். இப்போ உன்னை சந்தோஷப்பட்டதுதான் என் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இல்ல. எனக்கு என்ன ஆர்கானிக்கா தோணுது அதை ஃபீல் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் திட்டுவீங்க, அதெல்லாம் வந்துட்டு நான் மைண்ட் பண்ண முடியாது.
இப்ப அதான் எங்களோட 100%. எக்ஸ்பெக்டேஷனுமே. பிரதீப்பா இருந்தாதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க எங்க நீங்க எக்ஸ்பெக்டேஷன் சைடு பண்றதெல்லாம் வந்தாதான் பார்த்து இப்படி இல்லையே. இல்ல அதுதான் உண்மை. நான் ஒண்ணு நீங்க சொல்லட்டா? நீங்க என்ன எனக்கு தேவையோ கேளுங்க அவரு பிரதர், ஆன்சர் பண்றேன். தேவையா? டேய், கேட்டுக்கிறேன். அவருக்கு இல்ல அவருக்கு நம்ம சும்மா அண்ணா இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். போதும். அண்ணா இங்க ஜாலியா கீழே நீங்க எல்லாம் ஃபன் பண்ணிட்டு கலாயிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எனக்கு எல்லாம் கலாச்சாரம் கூட பிடிக்கும். ஸோ ஜாலியா நான் அது சொன்னதான் அது மாதிரிதான். அது அது என்ன, நான் எப்பயாவது தோணும் போது பேசுறேன். வந்து பேசணும், இப்படி இருக்கணும், நான் நல்லா இருக்கேன் வந்து சொல்லிட்டே இருக்கணும், நான் வந்து டெய்லி ஏதோ போஸ்ட் போட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே மறந்துடுவாங்கன்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைண்ணா. எனக்கு தோணுச்சுன்னா நான் அதை பண்ண அதெல்லாம் போறேன். கிடையாது. இல்லடா, சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன், நான் ஓவராலா எல்லாம் பார்ப்பேன் இல்லையா. சோ எனக்கு அதான், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி. பிரதர் எனக்கு என்ன அதுதான் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரிதிங் ஆஸ் இட் கம்ஸ். கூட இருக்க மச்சான் ப்ரோ அந்த மாதிரி நீங்க ப்ரோலாம் என் மத்த ஆல்ரெடி கேவலமா கேட்டு இருக்காருங்க. ஒரு எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கு ஆள் அப்படி வேணாம். இல்ல ப்ரோ. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல நாங்க இருக்க முடியாது. எங்களை ஒரு மிடில் ஏஜ் குரூப் வச்சு நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க இல்லையா, நீங்க ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி. ஆனா உங்களை எதிர்பார்க்கலாம், நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கலாம், நாங்க ஜஸ்ட் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். வேற அது ஓகே, அதான் சொல்றேனே. இப்ப பண்ணா we are able to have a conversation. உன்னால என்கிட்ட பேச முடியாது, என்னால உன்கிட்ட பேச முடியல, இந்த லெவல்லயே வச்சுக்கலாம்னு நான் சொல்றேன். அது வந்து ஒரு ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயமா எனக்கு அது அது எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. சந்தோஷமா இருக்கியா, ஓகே சந்தோஷமா இரு. நீங்க நான் படம் எடுத்தனா இல்ல படம் எடுத்தனா வந்து பாரு, அவ்வளவுதான். அது டிக்கெட் எடுத்து 100 ரூபா கொடுத்து பாக்குறியா இல்ல போன்ல பாக்குறியான்னு கூட நான் வந்து கேட்க முடியாது. இல்ல எதுல நான் பார்த்தேன் கேட்பேன், எனக்கு படம் பார்த்தேன்னு சொன்னா நான் ஏதோ ஒண்ணு ரசிக்கிறேன், அந்த டைரக்டர் கிட்ட ரசிக்கிறேன், அந்த கதையை ரசிக்கிறேன், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குறேன். சோ தோற்றமும் இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு உண்மைதான். நீ மத்த மாதிரி இது ரசிகர்கள் கோசமோ எனக்கு ஃபேன்ஸ் வேணுமோ அந்த வார்த்தை நீ விட்டு இருந்தீங்கன்னா நான் உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். யாருன்னே தெரியல, நான் யாருன்னு நினைச்சு. பாபு பாபு பாபு. ஓகே ஓகே ஓகே, சரி 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 சரி, ஓகே. இல்ல இங்க இருக்கிறது ஒன்லி பியூர் லவ் தானா, நீங்க அதெல்லாம் வந்து இதுவாவே இருக்காது. எனக்கும் இருக்கு, ஓகேவா. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஆல்சோ நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் வந்து ஏதோ ஒண்ணு பாத்திருக்கேன், நான் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, அத வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களா, இது எப்படி இந்த பிசினஸ் பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது, சினிமா எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாமே ஒரு மாதிரி ஒரு மித்து தானே. அது அது எப்படி சொல்றது, சும்மா ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு நம்ம பாக்குறோன்ற ஒரு விஷயம் தானே. நான் ஏன் என் சொந்த காசு செலவு பண்ணி போய் நான் தியேட்டர்ல காசு கொடுத்து ஒரு படம் பார்க்க போறேன்? ஒரு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங்ன்ற ஒரு விஷயம் தானே. நான் எதிர்பார்க்கறது தாண்டி ஒரு விஷயத்த நான் வந்து அங்க ஏதோ ஒன்று பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி விஷயம் தானே. அதை எல்லாருமே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, செலவு பண்றாங்க, விஷயம் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிறேன். இது வந்துட்டு ஜெயிக்கிறது தோக்குறதுன்றதுலாம் இல்ல இங்க. சோ நீங்க வந்து நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்ற மாதிரி நீங்க ஒரு ஜோன்ல என்ன வச்சு பாத்தீங்கன்னா, நான் வந்து நீங்க ஜெயிக்கிறேன்னு நினைக்கும் போது நான் தோத்துருக்கலாம், நீங்க தோத்துட்டேன்னு நினைக்கும் போது நான் ஜெயிச்சிருக்கலாம்ல. அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றேன். ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா, we have zero expectations. Okay. All we need is you to be happy, அவ்வளவுதான். Simple as that. இல்ல ஆக்சுவலா பிரதீப் ப்ரோ, நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது ஏன் எதுக்கு இவ்வளவு பேரு பேசுறாங்க என்னன்னு, சீரியஸா அது ஒரு மிஸ்ட்ரி. எங்களுக்கும் எதுக்கு உங்களை பிடிச்சதுன்றது ஒரு டெஃபினட் ரீசனும் எதுவும் இல்ல. நாங்க நிறைய ஸ்பேஸ்ல பேசிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் அது என்னமோ ஒரு யதார்த்தமா நம்ம எப்படி டெய்லி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு கனெக்ட் வரும்ல. சோ ஐ திங்க் அதுதான் அந்த இதுன்னு நினைக்கிறேன். நாங்க நிறைய நாள் ஸ்பேஸ்ல எல்லாம் பேசிருக்கோம், டிஃபரெண்ட் ஸ்பேசஸ்ல கூட பேசிருக்கோம். பட் நோ ஒன் எக்ஸாக்ட்லி நியூ வை ஆர் இதுக்காக தான் இவரை பிடிக்கும், இதுக்குதான் அப்படின்னு ஒரு ரீசன். அது எனக்கு தெரிஞ்சு இட் க்ரோன் வித்தின் அஸ் தான் சொல்ல முடியும். லைக் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பேசிட்டு இருந்தோம் உங்களை பத்தி, அது 1 hour 3 hour ஆச்சு, அப்புறம் 24/7 ஸ்பேஸ் ஆச்சு அது. அப்புறம் இந்த அது வந்து we never felt like we are doing something for someone. நாங்க வந்து எங்களுக்காக பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் நான் கனெக்ட் ஆனதே அப்படிதான். இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், அது நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. தவிர நான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் தெரியல, நான் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரியும் தெரியல. அது எனக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஈவன் தோ ஐ ஒர்க், நான் ஒரு வேற டைம் ஜோன்ல வேலை செய்யறேன், இருந்தாலும் வந்து எனக்கு இந்தியன் டைம் ஜோன்ல இருந்து நீங்க பண்றது பார்த்து அந்த டைம் ஜோன்ல பேசி எனக்கு அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அது நீ இங்க இல்லையா? இல்ல, எனக்கு காலைல 5:30 மணி இங்க இருக்க பாதி பேர் இங்க இல்லனா யூகேல இருக்க நானு. ஓ அந்த மாதிரி இருக்கேன் நானு. நான் கனடா 1:45 நைட்டு. நானும் கனடா தான். பிரதீப் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? அவருதே இல்லையா கீரி புள்ளையா? டேய் இவனா, நீ தான்டா உன்னதான் பார்த்து பயந்துருந்த நானு.
இல்ல சொல்லுங்கண்ணே. யாரு நீதானா அது பேசுறது? நான் தானே ஆமா பேசுறேன், கிரிப்புல பேசுறேண்ணே. நீ சொல்ற நீ பேசுற விதம், நீ போடுற போஸ்ட் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது சீரியஸா. ஏண்ணே நீ வந்து ஏண்ணே யாரோட சண்டை போடுகிற, எதுக்கு நீ பேசுறனே புரிய மாட்டேங்குது எனக்கு. நீ யாரு, எதுக்கு நீ வந்து எனக்கு நீ என்ன பிரச்சனை உனக்கு உனக்கு என்ன நீடே யாரு? இன்னொரு பொண்ணு இல்லண்ணே கூட ஏதோ இது வத்சலாவா, ஆமா இதையும் கூப்பிடணும். ஒரு நிமிஷம். நீங்களாம் எனக்கு வந்து சீரியஸாவே நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா ஃபர்ஸ்ட் இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நன்றிப்பா. பிரதீப் ப்ரோ அட்வான்ஸ் நான் சென்னை வரலாம் தான் இருந்தேன் இந்த நீ எங்கேயுமே பர்த்டேக்கு. வராத, நான் அதான் சொல்றேன். இல்ல இல்ல அதான் வர முடியல. அப்பா அப்பா சந்தோஷம் சாமி. சும்மா இருக்கு என்ன பார்த்தானே சீரியஸாவே தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன கொஞ்சம் நீ பாட்டு கற்பனையில வாழ்ந்து என்ன செஞ்சிடாத. நீ வந்து ரசிக்கிறடா ரசிச்சுக்கோ, பட் எனக்கு உன்னை பார்த்தா பயமா தான் இருக்கு. அண்ணே ஃப்ரீயா அண்ணே நீங்க என்னைய பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அண்ணே. கீழே புதுசா எழுத ஆரம்பிச்சிருவாங்க, உடனே ரெடி பண்ணிடுவாங்க, வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணிடுவாங்க. போயிட்டு என் பேரை சொல்லி சண்டை போடாத. இல்ல இல்ல சண்டேலாம் போறது இல்லைண்ணே. ஸ்டாப் பண்ணி 2 மாசம் ஆகுதுண்ணே. நீங்க சண்டை போட்டு நான் போய் அங்க போய் நிக்க முடியாது. எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது. நீ நீ உன் நினைப்பெல்லாம் உன் நினைப்பு தான். நான் வந்து இதுல எதுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சோ இல்ல நான் ஸ்டாப் பண்ணி 2 உனக்கும் மாசம் எனக்கும் ஆகுது. எந்த சம்பந்தமும் கிடையாது ஸ்டாப் பண்ணி 2 months அப்படிங்கிற ஆகுது. மாதிரி எந்த இருக்கு. ட்வீட்ஸுமே அந்த மாதிரி போறது கிடையாது, யூஸ் பண்ணியும் பேசுறதும் கிடையாது. ஓகே அதை நான் சொல்லிட்டேன், நிறைய ஸ்பேஸ்லயும் நான் சொல்லியிருக்கிறேன். சீரியஸா அது நான் அந்த ஷோ அதுதான் ஸ்டெப்பா எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். உங்க நேம் அது யூஸ் ஷோ பண்ணி இது நடந்தப்போ பண்ணணும்னு சொல்லி. ஷோ நடந்தப்போ நிறைய இது வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்ததுண்ணா. அதுல வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்ல, அதெல்லாம் நடந்தது. பட் ஆனா நாங்க நீங்க இது என்ன ஆர்வமா ஒரு நம்பருக்கு மேல அக்செப்ட் பண்ண முடியாதா இது பேசுறவங்கள? இது 10 ஆமா 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 10 பேருக்கு ஆமா மேல நீங்க அக்செப்ட் ஆக்சுவலா பண்ண தரணி ப்ரோக்கு இங்க கோர்ஸ் இன்னொரு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு கோஹோஸ்ட் அவரு போட்டீங்கன்னா வெளில போயிட்டு 12 வந்துட்டாரு. பேர் தான் பேச முடியும். எனக்கு இல்லைன்னா சாய்க்கு யாருக்காவது கொடுங்கண்ணா, யாருக்காவது கொடுங்க கோவஸ்ட். எனக்கு என்னது யாரு? டோனி. டோனி ஸ்டார்க். ஓகே இந்த மாதிரி ப்ராடஜி நேம்லாம் இருக்கிறதுனால தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேருனா வச்சுக்கோங்க, அதான் பிரச்சனை கிடையாது. என் பேரை கெட்டுறது கேட்டுதான் எனக்கு பிரச்சனை. உங்க பேர் வளரணும் தானே நாங்க கேட்கறோம். என் பேரை நான் வளர்த்துக்கிறேன், உன் பேரை நீ வளர்த்துங்க, அது போதும் இருக்கு. என் பேரை நான் பாத்துக்கிறேன். எனக்கு நான் எந்த விதமும் கஷ்டப்பட்டு பிச்சைக்கார கேவலமான பேர்லாம் கூட வாங்கிக்கிறேன். நீ வந்து எனக்கு பேர் வாங்கி தர வேணா, நான் பாத்துக்கிறேன். உன் பேரெல்லாம் நல்லா காப்பாற்ற உனக்கு கோர்ஸ் கொடுத்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பக்குவமா என்ன கரெக்ட் தான். ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அவ்வளவுதானே? வேற எதா இருக்கா? அண்ணா பிரேமோட படம் பாத்தீங்களாண்ணே? இல்லடா, அந்த படம் பாத்துக்கிறா. பாருங்கண்ணே, ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு, ஜாலியா இருக்கு, ரொம்ப ப்ரோ ஃபன்னா குங்ஃபூ இருக்கு. பாண்டா எப்படி இருந்தது? ப்ரோ ஃபுல்லா குங்ஃபூ பாண்டா கேம் மோட்ல இருக்கீங்க. ப்ரோ கேம் ஆடுறீங்களா? கேம் ஆமா, இது ஆடிட்டு இருக்கேன், ஜெல்டா ஆடுறேன். அப்புறமா மல்டிபிளேயர் கேம்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஆடுவேன். ஃபார்ட்நைட் ஆடுறீங்களா? ஃபார்ட்நைட் புரியல, என்ன சொல்ற? ஃபார்ட்நைட் ஃபோர்ட்நைட் நான் வந்துட்டு எப்பயாவது தான் ஆடுவேன். ஓகே ஓகே. அப்புறமா வேற என்ன ஆடிட்டு இருக்கேன் இப்போ? சிவிலைசேஷன் ஒரு கேம் ஆடுறேன், அது செமையா இருக்கும். அது அந்த கேம் மற்றபடி அவ்வளோதான். நான் இப்போ ஃபார்ட்நைட் தான் ஆடிட்டு இருந்தேன், டக்குன்னு உங்க ஸ்பேஸை பார்த்தோன்னே எல்லாம் கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். பெரிய சாதனை தான். ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் லுக் எதுவும் வருமா மார்ச் 20? நம்ம யாரா இது பேச முடிய மாட்டா சொல்லு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா வந்து இல்ல பிரதீப் தனிஷ் ரிஷின்னு இருக்கான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிரதீப் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணதே அவன் தான். அந்த இது இஷ்யூக்கு அப்புறம் அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணது. ஐ திங்க் அது நீங்க ரெகக்னைஸ் பண்ணி பேர் நான் பாத்திருக்கேன். ஓகேவா? இந்த பேர் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். எனக்கு என்னன்னா, நீங்களா சில இடத்துல ஜாலியா இருக்கும், சில இடத்துல என்ன ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில நீங்க போய் மாட்டி விட்டுறீங்க. ஓகேவா? எனக்கு வந்து அத எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா யாரையுமே பர்சனலா தெரியாது. உண்மையா சொல்றேன், ஏன்னா நான் ஜென்ரலாவே நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ற ஒரு ஆள். ஓகேவா? எனக்கு டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வந்ததுன்னா அதோட 10 பெர்ஸ்பெக்டிவ் நான் யோசிக்க ஆரம்பிச்சு நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகேவா? சோ அது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை அவாய்ட் பண்ணிப்பேன். நான் சரி ஓகே இக்னோர்னு போட்டு போயிடுவேன். எனக்கு அந்த எனக்கு சிரிக்க வச்சா பிடிக்கும், ஜாலியா இருந்தா பிடிக்கும், எனக்கு அடுத்தவங்க சிரிக்க வைக்கிறது பிடிக்கும். அந்த ஜோன்ல தான் நான் டிராவல் பண்ணிருக்கேன் ட்விட்டர்ல. எனக்கு யாராவது சண்டை போட்டுட்டா வீடியோ பார்க்கறது கூட பிடிக்கும். ஆனா எனக்கு சண்டையோட அந்த சப்ஜெக்டா இருக்கிறது பிடிக்காது. சோ என்ன வச்சு எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஜாலியா வேற யாரையும் சண்டை போடுங்க, அது வேடிக்கை பாக்குறேன், லைக் போடுறேன். இருக்குன்னா 2
2 மாசமா ஊரே சண்டை போட்டுச்சு. இல்ல 2 மாசம் வேடிக்கை பார்த்துட்டு சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் சண்டை போடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நடுநடுவில் நான் வந்துட்டு இதை பண்ணாதீங்கடா சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு தடவை பண்ணாதீங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரு பண்ணாதீங்கடான்னு சொல்லியிருக்காரு, அதனால உன்னை விட்டு போறேன்னு ஒருத்தாங்க வீட்டு போட்டு வரான். நான் அவனை வச்சு என்ன பண்றேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு தெரியல. நான் இந்த இடத்துல இவ்வளவு மரியாதை குறைவா நான் அவங்க எல்லாம் வாடா போடான்னு பேசுறதே மரியாதை. நீங்க எல்லாம் என்ன வயசு ஆளுங்க தெரியவே இல்லை. ஜாலியா தான் இருக்கீங்கன்ற நம்பிக்கை. ஓகே ஓகே சரி ஓகே. எல்லாம் உங்களோட சின்ன இல்ல இல்ல ப்ரோ, நீங்க இந்த ட்வீட் போட்டு அடிக்கடி ஏதாவது கோட் வேர்ட் மாதிரி போடுறீங்கன்னு நாங்களே நினைச்சிட்டு போடுற பாட்டு நீ எது பண்ணமோ இல்லையோ பாட்டெல்லாம் போடுறீங்கல்ல, அந்த பாட்டுலயே வரதுல வந்து இந்த பாட்டு எங்களுக்கு அப்படின்ற லெவலுக்கு நாங்க அமுதகார நிகழ்ச்சி மாதிரி இருக்கு நீ பண்றது. நாங்களும் ஓவர் திங்க் பண்ணுவோம் ப்ரோ. இது பரவாயில்ல பிரதீப், நாங்க ஒரு டீகோடிங் டீமே வச்சிருக்கோம். எல்லாமே டீகோட் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருப்போம். ஒரு டீம் வச்சு டீகோடே பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ட்வீட்டும். ட்வீட் பாட்டு உங்க படம் டைட்டில மெஸ்ஸின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, ஃபுட்பால் ஸ்டோரின்னு. என்னது படம் டைட்டில மெஸ்ஸின்னு வச்சாச்சு. அது உங்களுக்கே தெரியாது. என்ன பேசுறீங்க? தோணல. சரி என்ன அவ்வளவுதானே, ஜாலி பண்ணலாமா? ஓகே, நீங்க வந்து ஒருத்தர் என்கிட்ட பர்மிஷன் கேட்டாரு, இப்ப எக்ஸ்ட்ராவா இருந்ததுனால ஆட் பண்ண முடியல, அவ்வளவுதானே. அது அப்படியே இல்ல குடுக்கலாமே, ரொட்டேட் பண்ணிக்கலாம். யாராவது பேசிட்டாங்கன்னா மட்டும் இது பண்ணிக்கலாம், ரொட்டேட். நான் கீழே போறேன். ஓகே பை ப்ரோ. சரி, இது எனக்கு எதுவும் சொல்லணும்னு வந்துட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். இந்த கன்ஃபியூஷன் அது எனக்கு வந்து என் பர்த்டே அன்னைக்கு நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். சரி, அன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, அவங்ககிட்ட ஒன்று சண்டை போட்டா அப்புறம் எவனோ சண்டை வலிப்பான், அவன்கிட்ட உட்காந்து அவன் சொன்னதை வச்சு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கே வந்து யாரெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இல்ல அதுக்காக எங்க சைடு இருந்து பண்றதை நீங்க வேண்டான்னு சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், யாரு எங்க சைடுன்னு சொன்னவன் அது? எதுவுமே கேட்கறேன். நான் வந்து இவ்வளவுதான்டா இருக்கேன். நான் அது என்ன சொல்றேன்னு தெரியல. நீங்க அப்டேட்னு எல்லாம் கேட்டேன்னா எனக்கு வந்து நான் சொல்றேன், நீ வந்து ஏதோ எனக்கு தெரியல, நீ என்ன சினிமால பாக்குறேன்றது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம், இல்ல போட்டோ அப்டேட் போட்டா கூட போதுனே. போட்டோ அப்டேட்டா? ஓ, நான் எப்படி இருக்கேன்றது மாதிரி சொன்னா அன்னைக்கு பர்த்டேக்கு. சரி, படம் அப்டேட் இல்ல, உங்களை பத்தி அப்டேட். நான் சொன்னேன், நான் வந்து நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நான் என் கதைகள் எழுதிட்டு இருக்கேன். ஸோ நான் சில பேர் மீட் பண்றேன். ஐம் ட்ரைங் டு கொலாபரேட் வித் ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து சும்மா படம் பண்ணணுன்றது எனக்கு ஒரு 10-15 பேரோட சேர்ந்து நல்லா வேலை பண்ணணும், எல்லாரோட தாட்டும் உள்ள போடணும். ஒருத்தவங்க ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்கல்ல. நான் வந்து இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறவனா இருக்கலாம், ஒரு கேமராமேன் ஒரு விஷயத்த நல்லா காட்டுறதுன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் ஒன்று சேரணும். அதுல அப்டேட்ன்றது ஒண்ணுமே இல்லை. நம்ம மீட் பண்ற ஆட்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன வேலை பண்றோன்றதே முடிவாகும். அது ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, நான் சினிமாட்டோகிராஃபர் சரி, எடிட்டர் இருந்தாலும் சரி. நான் இப்போ பாபுவோட சேர்ந்து நிறைய டிராவல் பண்ணுவேன். ஸோ பாபுவோட சும்மா போய் அவங்க ஆஃபீஸ்ல போய் உட்காந்து சும்மா பேசிட்டு இருப்பேன். இதுதான் எனக்கு அப்டேட். நீ அப்டேட்னு கேட்டனா உனக்கு படம் பேர் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லணும், அந்த மாதிரிலாம் என்கிட்ட வருமானே எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தையே நான் அப்படிலாம் ப்ரொமோட் பண்ற ஒரு ஆளே கிடையாது. நீங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. ப்ரொமோட்னா என்னன்னா, இஃப் யூ ரியலி லைக் மீ ஷுட் கம், நீ வந்து பார்க்கணும் அந்த படத்தை அப்படின்றதுதான் எண்ணமே தவிர்த்து, என் படத்தை பத்தி நீ வந்து நல்லா இருக்குன்னு வெளில போகும்போது சொல்லலாமே தவிர்த்து அதை வந்து நீ வந்து சூப்பரா இருக்கு அந்த சீனை பாருன்னு காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீ ரசிச்சா உன் ரசனை உங்ககிட்டே இருக்கலாம்ல. அதுதான் நான் என் பொண்டாட்டி எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா போய் சொல்லிட்டு இருப்பியா? சரி, 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, உங்கள்ட்ட பேசுறதுக்கு டீசென்ட்டா வெயிட் பண்ணிருக்காங்க. தக்கு காட்டினே இருக்கீங்க, டீசென்ட்டா 2 பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க பேசிட்டோம். சொல்லுங்க. செல்வா பேசுங்க. வச்சலா பேசுங்க. வச்சலா. ஓகே, அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே பிரதர். தேங்க்யூங்க. ஏங்க ரொம்ப நீங்க உங்களது கூட நீங்க கூட கிளிப்பா போட்டுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஏதாவது ஜாலி பண்ணுங்க, இது ஃப்ரீயா விட்டுருங்க. இது அப்படியே நம்ம டிராவல் நான் ஏதாவது என்ன சொல்றேன், அப்படியே சந்தோஷமா இருங்க அப்படின்றப்பதான் இருக்கு எனக்கு. ஏதாவது நீங்க உங்க சந்தோஷம் அப்படியே உங்க மனசுல வச்சுக்கீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சரி ப்ரோ, மனசுலயே வச்சுக்கிறோம். ஓகே தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் செல்வா பேசுங்க. செல்வா. ஹாய் ப்ரோ.
ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க. என்னோட நேம் சிவரஞ்சினி. ஆக்சுவலி இதுலதான் சிவி செல்வான்னு ஓகே வச்சிருக்கேன். பையன் நினைச்சாங்க. ரோ- நீங்க என்ன என் photo வச்சிருக்கீங்க? அதான் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி எனக்கு இல்ல உங்க போட்டோ வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். என் போட்டோ வச்சிருந்தா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? என்னதான் ஞாபகம் வச்சுக்கீங்க? உங்களுக்காக தான் இருக்கேன். அப்போ உங்களோட தான் வைக்க முடியும். வேண்டாம் உங்களுக்காக இருக்க போதும். அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, வேறதான் நல்ல வேலை பாருங்க. பரவாயில்ல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க நிறைய படம் பண்ணணும். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சோ என்ன பேசுறது எனக்கு சத்தியமா புரியல. நான் நிறைய ரொம்ப நன்றி. பேச வந்திருக்கேன். எனக்கு நான் ஸ்பேஸ் வாங்கிட்டு தான் முதல்ல வரேன். நீங்க முதல்ல இந்த மாதிரி கும்பல் சேர்ந்து பேசுறது நிறுத்துங்க. நீங்க வேற ஏதாவது வேலை தான் பாருங்க, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? என்னையா பண்றது? என்ன பத்தி எதுக்குங்க பேசுறீங்க? இது ஒரு வேலையாக போயிட்டா இன்னைக்கு போயிட்டு உன பத்தி பேசுவோம் பேசுறா. சரி நீங்க வந்திருக்கீங்க. சரி என்ன பேசலாம்னு சொல்லுங்க. எதுவுமே பேசலாம். எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஏதாவது போட்டு கலாய்க்க, எதையாவது போட்டு படம் பாருங்க, கேம் ஆடுங்க, இல்ல வீட்டுல பேசுங்க, ஏதாவது பண்ணுங்க, சாப்பிடுங்க நல்லா. கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்களே. நான் சொல்றதுக்கு நீ சாப்பிட மாட்டீங்களா? நான் என்னங்க அநியாயமா இருக்கு. சொல்றதுதான் சொல்றோம். ஹாப்பியா இருங்க, அதுவே போதும். அவ்வளவுதான். படம் வந்து தியேட்டர்ல பார்த்து வெயிட்டிங். தேங்க்யூ. நீங்க என்ன ஊர் தானா இல்ல நீங்க வெளியூர்? நீங்களும் ஃபாரின் தானா? இல்ல நான் சென்னையில தான் இருக்கேன். ஆக்சுவலி வேற ஊர். இப்ப சென்னையில தான். கனடா யுஎஸ்ஏ சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் சொல்றீங்க. ஏய் அப்படியே போதும். என்ன உண்மையதானே சொல்றேன். வாய முடியுது. ஓகே ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. சோ எனக்கு இதுவே ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஸ்டீவன் ப்ரோ பேசுங்க. ப்ரோ பெப்சி உமாக்கு லைன் கிடைச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த டைம்ல கிடைக்கல. எவ்வளவு வயசானது இப்ப தெரிஞ்சிச்சா? சரி பெப்சி உமாக்கு லைன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? எங்களுக்காக முடிஞ்சா ஒரு பாட்டு பாடுங்க. உங்களோட இந்த சீன் தான்டா வேணான்றது அதான் சொல்றேன். அது வந்துட்டு நீ ஒண்ணு சொல்றல, அந்த நான் அப்படியே எனக்கு தோணும் போது தான் நான் பாடுவேன். அது வந்து யாராவது கேட்டாங்கன்னா அது எனக்கு அது வரவே வராது. எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆயிடும். ஐயோ இவங்க எதை நினைச்சு கேட்கறாங்க, என்ன மாதிரி ஃபீல்ல கேட்கறானுங்க, இதை கேட்டா அப்புறம் அந்த பாட்டு பாடுங்க அப்புறம்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு நான் சொல்றேன், எனக்கு அந்த பாடுறதுன்றது பாப்போம். ஃப்ளோல போலாம், வந்தா வரலாம் அப்படியே பாத்துக்கிறேன். முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க. ஓகே. பாட்டு பாட வேணாம். இது யாருங்க அந்த பர்த்டேக்கு மட்டும் போஸ்ட் போடுன்றது? பர்த்டேக்கு போஸ்ட் கூட போட கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? எனக்கு பண்ணா போட போறேன்டா. நீ போடுறது வேலை மாதிரி சொல்றியடா. என்னமோ அன்னைக்கு காலைல வந்து இத்தனை மணிக்கு ஒரு வேலையை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றிய. என்னமோ என் பர்த்டே இருக்கலாம். நீ வந்து இத பண்ணி அப்படின்னு சொன்னா என்னது? நீங்க போஸ்ட் போடுறீங்களா? எனக்கு விஷ் பண்ணுங்க போதும். எனக்கு விஷ் பண்ணுங்க போதும். நீங்க போஸ்ட் எல்லாம் என்ன போட்டு ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ப்ரோ உங்களை வச்சு நான் தான் ப்ரோ நிறைய ஏஐ எடிட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம்மியா இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. ஐயோப்பா ஐயோ டெக்னாலஜி எல்லாம் எனக்கு வந்துட்டு சீரியஸா என்ன தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்றவங்க இவங்க எல்லாம் பார்த்தா என்னன்னா அவங்க நீங்க தான் டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, ப்ராப்பரா லைக் டிசைன் பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, ஒரு ஸ்கில்ல வந்து ஏதோ ஒன்று கத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஜோன்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வேஸ்ட். அதே வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா யாருக்காவது பண்ணனா அவங்களாவது இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதுல ஏதாவது பயனாவது தான் இருக்கும்ல. இப்ப என்ன வளர்த்து விட்டு உனக்கு என்ன பயன் ஆக போகுது? உன்ன வளர்த்து அந்த ஸ்கில்ல வச்சு உன்ன வளர்த்துட்டு பயன் இருக்குல்ல. உங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸே ஒரு நல்ல பயன் ப்ரோ. சரி நீங்க எப்ப தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு டிபி மாத்துறீங்க? அதுக்கும் வெயிட்டிங். இது வேற இதெல்லாம் அநியாயமா இருக்குடா. நீ கேக்குற ரிக்வெஸ்ட் எல்லாமே புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி இருக்குடா எனக்கு. சீரியஸாவே ஏதோ சொல்றீங்க. இது விடுங்க, எங்களுக்கு ஃபேவரட் பேட்மேன்ல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுங்க. இதான் சொல்றேன். எனக்கு நீ ஒரு இமேஜஸா என்ன வைக்கிற இல்ல. நீ இது வரைக்கும் என்ன எல்லாமே ஒருத்தர் ஒரு பிராக்கெட்ல, இப்ப சிங்கர்னு ஒருத்தர் பிராக்கெட்ல வைக்கிறீங்க, பேட்மேன் ஃபேன் ஒரு பிராக்கெட்ல வைக்கிறீங்க. நான் ஐ எம் நாட் தட் பர்டிகுலர் திங் விச் யூ திங்க் ஐ எம்னு சொல்றேன் நான். அது நான் இப்போ உன்னை பத்தி சொல்லு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்ததே. நான் வந்து என்னோட டேலண்ட்ஸையோ இல்ல நான் வந்து இதுதான் கிரேட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கோ வந்து உன்னை இன்ஸ்பயர் பண்றதுக்கோ நான் வந்துட்டு ஐ ஆம் லுக்கிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் இன்ஸ்பிரேஷன் இன் ஆர்ட். நான் பேட்மேன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அது வந்து ஒரு
அது ஒரு பயங்கரமான ஒரு ஜோன்டா அது. அது இப்ப சரி நீங்க பாய்சன் டைலாக் கூட சொல்ல வேணாம். இப்ப தெரியுதா ஏன் உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு. யூ ஏன் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் அஸ். நோ ஓகேவா? ஐ யூ யூ இட்ஸ் ஜஸ்ட் நாட் இல்ல லைக் இல்ல தட். அதுதான் இட்ஸ் நாட் சொல்றேன். லைக் தட். ஓகேவா, இப்ப நான் டிக்கெட் எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்கிட்ட 120 ரூபா கேட்கறேன் உன்ட்ட நானு. அதான் ப்ரோ அது சொல்றேன். ப்ரொடியூசர் எக்ஸ்பெக்ட் பண்றது ப்ரோ. ப்ரொடியூசர் என் நாங்க மூலியமா உங்களை தான் பார்க்க எக்ஸ்பெக்ட் வரோம் பண்றாரு. அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், நீ என்ன பார்க்க வரியான்னே வராதன்னு நான் சொல்றேன் அவன்கிட்ட. நான் ஏதோ ஒரு விஷயம் ஒன்னு அட்ராக்ட் பண்ணல ஒரு பாட்டு. அது எப்ப சொல்றது நீ தெரியல எனக்கு. இதெல்லாம் எனக்கு நானே மனவாரி போடுறது. கண்டென்ட்டுக்காக வாங்குறீங்களா? கண்டென்ட்டுக்காக வாங்குன்றீங்களா? இல்ல என்ன தலைவர் நீங்களே இப்படி சொல்லலாமா? இல்லடா, அதான் சொல்றேன். இப்போ ஒரு 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 கேமரான்னு ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா, இப்ப அந்த கேமரான்ற ஒரு பொருள் எடுத்து நான் வந்து ஒரு விஷயத்த கேப்சர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இப்ப நான் கண்ணால பாக்குறேன், நான் பார்த்து நான் ரிக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு நான் கேப்சர் பண்றேன். அது வந்து எனக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நீ வந்து பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு கூட சொல்லிட்டு போலாம். ஓகேவா, சோ அங்க அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், உனக்கும் எனக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. இதுக்காகவோ நீ வந்து என்ன அதை பார்க்க போற. ஓகேவா, அது வந்து எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா அது நல்லா இல்லைன்னா என்ன வெறுக்க தான் போறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தானே போகும். மேக்சிமம் என்ன ஆகும், ஒரு நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. கேக்குறோம் ப்ரோ. சைலண்டா இருக்கும். சரி ஊன் கொட்டுறேன் நாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க பதில். அதுதான் இப்போ இந்த பேட்மேன்ல வந்துட்டு வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. இப்ப பேட்மேன் வந்து ஒரு பெரிய ஒரு பைத்தியக்கார யூனிவர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து பாய்சன் ஐவின்னு ஒருத்தி இருக்கா. ஒரு நேச்சருக்காக அவ வந்துட்டு அவளே நேச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவ ரெப்ரசென்ட் பண்றா. ஓகேவா, அதுல வந்து பேட்மேனால அந்த பொண்ணை சண்டையும் போட முடியல. ஏன்னா அது எப்படி சொல்றது, அவ வந்துட்டு ஈவன் தோ ஷீ இஸ் பாய்சன் ஐவி, ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் அ குட் காஸ். அவ பைத்தியக்காரத்தனத்திலயும் ஒரு நியாயம் இருக்குன்றது பேட்மேனுக்கு மட்டும் புரியுதுன்ற மாதிரி ஒரு சோன்ல தான் இருக்கும் அந்த படங்கள்ல இருக்க எல்லா கேரக்டருமே. அங்க இருக்க எல்லாருமே வில்லனா பார்த்தா கூட பேட்மேன் எந்த கேரக்டரையும் வில்லனாவே பார்க்க மாட்டாரு. அவங்க கொலை பண்ண மாட்டாரு, எடுத்துட்டு போய் ஜெயில போடுவாரு. அவங்களோட என்னென்ன ரீசனுக்காக அவங்க அப்படி ஆனாங்கன்ற ஒரு ஜோன்ல அந்த கேரக்டரே டிராவல் பண்ணும். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸோட ஒரு லாஜிக், ஒரு எத்திக்கல், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல இப்ப நீ பேட்மேன் டைலாக் ஏதோ ஒன்று சொல்லுன்னு சொன்னா நான் என்ன சொல்றது, நான் வந்துட்டு அந்த அதை வந்து அப்படி பிடிக்காது எனக்கு. டைலாக் பிடிச்சு நான் அப்படி பார்க்கல அந்த சீரீஸ் ஏன்ற நான் ரொம்ப ஆத்மார்த்தமா பாக்குறேன். அது வந்து ஒரு கிரியேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் யோசிச்சிருக்கான், ஒரு கேரக்டர் ஒன்று யோசிச்சிருக்கான். அதுல பல கிரியேட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. பேட்மேன்றது ஒண்ணுமே இல்லை, அதுல வர ரைட்டர் தான் பேட்மேன் ஆக்குறாங்க. ஒரு ரைட்டர் ஒரு மாதிரி கொண்டு போறான்ல, ஒரு வில்லனோட கொண்டு போறான்ல. அதுல ஃபீமேல் ரைட்டர்ஸ் இருக்காங்க, மேல் ரைட்டர்ஸ் இருக்காங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் வச்சு பல விதமா பண்றாங்க. இப்ப நான் சக்திமான் எடுத்து ஒரு படம் பண்றேன்னா நான் சக்திமான எப்படி பாக்குறேன்ற மாதிரி ஒரு படம் பண்ணுவேன். அந்த மாதிரி தானே ஒருத்தரும் பண்ண போறான். அது வந்துட்டு ஒருத்தரோட தனிப்பட்ட கற்பனை, தனிப்பட்ட ஒரு லவ் டுவர்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் ஆர்ட் ஆஃப் ஃபிக்ஷன். உனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உனக்கு பிடிச்சிருக்கும். அன்னைக்கு நீ ஏதோ ஒரு ஆளோட போயிருக்க, அந்த பொண்ணோட பார்க்கும்போது அந்த படம் பயங்கரமா தெரிஞ்சிருக்க. தனியா பார்க்கும்போது அந்த படம் மொக்கையா இருக்கு அப்படின்னா அந்த படம் அங்க எதுவுமே பண்ணல. நீ அன்னைக்கு என்ன ஃபீல் பண்ண, அன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ண அப்படின்றது தான் அந்த படம் கொடுக்க போகுது. அந்த படத்துக்கு நீ ஆளை கூட்டு போலாமான்னு முடிவு பண்ண வைக்கிறதும் ஒரு பிசினஸ் தானே. இப்ப நாங்க வந்து ஏதோ ஒரு படம் மாதிரி ஏதோ ஒரு படம் போட்டோம்னா அங்க கூட்டு போவியா? நீ கூட்டு போக மாட்டேன், நல்லா அந்த மாதிரி காமிச்சுக்கணும் அடிப்பல்ல. சோ நான் பிசினஸ்ன்றது எந்த லெவல்ல எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. உன்னை நான் எப்படி தியேட்டர் கொண்டு போய் உட்கார வைக்கணும், உன்னை குடும்பத்தோட கொண்டு போய் உட்கார வைக்கணுமா, உன்னை தனியா கூட்டு போய் உட்கார வைக்கணுமா, இவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. சோ இப்ப நான் உனக்கு மட்டும் படம் பண்ண முடியாது, நான் எல்லாருக்கும் தான் படம் பண்றேன். அப்ப நான் எப்படி பண்ணணும், அதை இவ்வளவு பேரே புரிஞ்சுக்கணும், இவ்வளவு பேர் நீங்க இவ்வளவு காரியத்துக்குள்ள வாங்கிக்கணும், நிறைய விஷயம் இருக்குல்ல. சோ இனி இந்த அப்டேட்டு போஸ்டர் போடுவீங்களா, பேர் போடுவீங்களா, உங்க போட்டோ போடுவீங்களா அப்படின்றலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நான் அழகா இருக்கேன் அப்படின்றத நான் நம்ப ஆரம்பிச்சாதான் நான் வந்து உனக்கு வந்துட்டு நான் நம்பி அதை காமிக்க முடியும். நான் அப்படி அழகை நான் பெரிய விஷயமா நினைக்கவே இல்லை, எனக்கு அழகை பத்தி யோசிக்கவே நான் மாட்டேன். நான் வேற மாதிரி ஒரு சோன்ல போயிட்டு இருக்கேன். சோ இப்போ நீ போட்டோ போற, நீ அழகா இருக்கேன்னு உன போட்டோ போட சொல்லடா, நீ போட்டோ போடுறான்னு சொல்றேன்டா நீ சொன்னா என்னது நான் அப்ப ஏன் நான் போட்டோ போடணும்? நான் எனக்கு தோணும் போது நான் இது ஒரு பூனையை பார்த்தேன் போட்டோ போட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எனக்கு அது கூட நான் ஒரு பேசினேன், அது கூட ஜாலியா இருந்தேன், அது கூட விளையாடினேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட நான் விளையாடி தான் இருக்கேன். இப்போ நம்ம வரோம், ஏதோ பேசுறோம், ஏதோ எனக்கு ஆகுது, இது ஒரு சும்மா ஜாலி தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்ல. இல்ல ஆக்சுவலி அதுதான் எங்க இருந்து சொல்றேன், வருது? லிவிங் இன் a different world. ஆனா வேற லெவல் போங்க. ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணி நல்லபடியா இருக்கலாம் ட்ரை பண்ணேன். பட் அதான் பேசுங்க. இல்ல அதான் இந்த டீம் கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆனாலும் எனக்கு மணி 11 10 சரி பேச விடுங்கன்னு பார்த்தா பேச விட மாட்டீங்களே. சாரி
நான் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்திருக்கேங்க. நீங்க சொன்னீங்கல்ல வெளிய ஃபுல்லு வந்துட்டு யுகே குரூப், அமெரிக்கா குரூப்னு இருக்கு. உங்களுக்காக 24 ஹவர்ஸ் ஸ்பேஸ் இது பண்ணது நானு, ஹாரி, இந்த இருக்க நெறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதத்தான் அத சொல்லியே ஆகணும். அதனால தான். சொல்றது வந்து பெருமை இல்லன்னு நான் சொல்றேன். பெருமையெல்லாம் இல்ல. நான் அதெல்லாம் என் புருஷன்ட்ட வாங்கிட்டேன், கட்டிக்கிட்டேன். யாருடி இவன்? ஓகே பிரதீப்பா. ஓகே இது யாரு? இல்லப்பா அந்த கவினோட மூவில அந்த செகண்ட் பார்ட்ல வருவான் அவன் தானே. ஓகே அவனே தான்ப்பா. இவனுக்காடி நான் ஃபுல்லா வந்து ஸ்பேஸ் போட்டு உட்கார்ந்த நாள் ஃபுல்லா. ஆமாப்பா. சரி போய் தொலை. நல்ல வேளை பிக் பாஸ் முடியறப்ப சொல்லி நல்ல தொலைச்சேன். புத்தி சொல்ல இல்லைன்னா புருஷனுக்கு வந்தவரையும் முன்னாடி வந்து சண்டை மொத்தமா வந்திருக்கும். பேசி தோத்துட்டீங்கன்னு தெரியுமா? நினைக்கிறேன். என்ன என்னங்க? பிரதீப்? நல்ல புத்தி சொல்ல வந்தவரையும் முரட்டத்தனமா பேசி துரத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். அடப்பா இல்லப்பா. லாஸ்ட்ல நல்ல சீசன் முடியறப்ப கேட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டாரு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வெடிச்சிருக்கும். நீ வேற நல்லா யாருடி இருக்கு. இவன்? இப்படிதான் மிரட்டினாரு. மதுரைக்காரன் வரல யாருடி இவன்? ஓகே பிரதீப். யாரு எல்லாம் டீட்டெயிலா கேட்டாரு அவரு. அவர்கிட்ட நான் மன்னிப்பு லெவல கேட்டுக்கிறேன். மன்னிச்சிரு சொல்லிட்டு கேட்க. உங்க அப்படின்னா குடும்பத்துல அன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு டைரக்டா கேக்குறாரு, யார் இது பிரதீப்? என் பொண்டாட்டி இதுக்கு என் போட்டோ வச்சு சுத்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதேதான் இவ்வளவு எனக்கு. பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. பாவீங்களா? ஐயையோ. இல்ல யார் யாரு? அதெல்லாம் திட்டு வாங்கியாச்சு. நீங்க சொன்ன திட்டெல்லாம் என் ஹஸ்பண்ட் வாங்கியாச்சு. வேலை வெட்டி இல்லையா உனக்கு? அது இல்ல எல்லாம் அதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு அப்படி பப்ளிக்ல போகும்போது பாத்து போங்க. நான் அது நல்லதான் போய் சுத்திட்டு இருக்கேன். உன்னை பப்ளிக்ல பார்த்து ஒரு பயமா இருக்கு. இல்ல சொன்னா வந்தா யாருமே யாரும் இல்லங்க. தெரியல. நீங்க வந்து பப்ளிக்ல எங்கேயும் போறதுக்கு நான் ஜாலியா சுத்தின்னு தான் இருக்கேன். நான் வந்து ஃபுல்லா என்ன வந்து என்ன பார்த்தா மரியாதையா விட்டுறாங்க. அப்படியே ஓரமா போயிடுறான் பாவம் பையன் அப்படின்னு விட்டுறாங்க. அதே மாதிரி என்னையும் ஓரமா விட்டீங்கன்னா நான் அப்படியே போயிட்டு சுத்திட்டு ஓரமா. ஓகே ப்ரோ இருங்க, கோகுல் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. கோகுல் பேசுங்க. ஹாய் ப்ரோ, பிரதீப் ப்ரோ, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. கோகுல்னே ஒரு பேர் தெரியல ப்ரோ கண்ணுக்கு. ரொம்ப கீழே இருக்காரு ப்ரோ. ஒரு 3வது ரோல 4வது, எனக்கு 3வது ரோல காட்டுறாரு. பேசும்போது கீழே என்ன பேசுவாங்களா? மேல இருக்கவங்க தான் ஸ்பீக்கர் போட்டிருக்கு. ஸ்பீக்கர்ஸ் தான், ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இல்ல ஸ்பீக்கர்னே போட்டிருக்கு அவருக்கு. ஹாய் ப்ரோ, ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அண்ட் நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்ன ஏன் வந்து லைக் பண்றீங்க, என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆர்டிஃபிஷியலா எனக்கு தோணலை என் பார்வைக்கு. ஸோ அதனால தான் இத்தனை ஃபேன்ஸ் வந்து இத்தனை பேர் உங்களை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சொல்றேன், நீங்க ஆர்டிபிஷியலா இல்ல நேச்சுரலா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்க காமிக்கிறதே ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன்னு நான் சொல்றேன். எல்லாருமே நேச்சுரலா இருக்கணும்ன்றத நீங்க வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஐ கான் பி அன் எக்ஸாம்பிள் ஃபார் பீங் நேச்சுரல். நீங்க நேச்சுரலா இருக்கேன்னு சொல்றீங்க, பட் நீங்க நேச்சுரலா இருக்கேன்னு சொல்ல நான் நேச்சுரலா இருக்கேன் நான் கேள்வி கேட்டுனே வாழ முடியாதுல்லன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரியாது நான் என்ன மாதிரி இருக்கேன். நீங்க நேச்சுரலா இருக்கேன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் நீங்க என்ன நினைச்சுன்னு சொல்றீங்க. நேச்சுரலா இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. எனக்கு புரியுது ப்ரோ. பட் ஆனா பப்ளிக்கா வரப்போது நீங்க ஒரு ரெப்ரசன்ட் பண்றீங்களா உங்க கேரக்டர். சோ ஆப்வியஸா அது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். சோ அதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஷோல போயிட்டு நான் நேச்சுரலா இருக்கேன், ஓகேவா? என் நேச்சுரல் பிஹேவியர் அஃபென்சிவாவும் சில பேருக்கு தெரியுது அப்படின்றது உண்மைதான், ஓகேவா? ஏன்னா நான் பேசுற விதம் ஒரு மாதிரி இருக்கு, ஓகேவா? சோ அதை வந்துட்டு ஜட்ஜ் பண்றவங்க ஜட்ஜ் பண்ணதான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அது ஓகே அப்படிதான் நினைக்கிறாங்க போல இருக்குன்றது. அது உண்மையா எடுத்து அதுல எதாவது கத்துக்க முடியுமா, நம்ம மாத்திக்க முடியுமான்ற மாதிரி தான் நான் யோசிக்க முடியும். கரெக்டா? இப்போ நீங்க வந்து இப்ப நான் உங்ககிட்ட வாடா போடான்னு பேசுறேன். இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு செயல்பாடான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஏதோ என்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பர்சனல் ஸ்பேஸ் நான் எடுத்துக்கலாம். இது ஸ்பேசஸ்ன்றதுனால சோ யூ ஆர் கிவிங் மீ ஸ்பேஸ்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் வந்து உங்ககிட்ட அப்படிலாம் பேசுறேன். யாராவது வந்து என்ன இப்படி ஆரம்பத்திலேயே மரியாதை எல்லாம் பேசுறேன்னு சொல்லி சொன்னா, ஓ அப்படிங்களா, சாரிங்கன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு பேச்சு நான் வந்து என்னோட வே ஆஃப் ஸ்பீச் நான் மாத்த போறேன் இல்லையா? சோ அந்த நேச்சுரல்ன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இப்ப நான் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட நான் கற்பனையில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒருத்தர் வந்து நம்மள ஏதோ ரசிக்கிறாரு, நேச்சுரலா இருக்கேன்னு சொல்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் நான் எப்படி வாங்கிக்கணும், நான் இது எப்படி நேச்சுரல்னா என்னன்னு எடுத்துக்கணும் என் மைண்ட்லன்றதுலாம் யோசிச்சுட்டே தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு, ஏன்னா நீங்க யாரும் என்ன பர்சனலா பார்க்கவே இல்லை. நீங்களா என்ன டிவியில பாக்குறீங்க, உங்களுக்கு 24 கேமரா இருக்கு, 60 கேமரா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு 24 பேர் இருக்காங்கன்னா 24 மணி நேரம் இன்ட்டு 60 கேமரா அந்த மேத்து போட்டாலே பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்காங்க, நிறைய விட்டு போயிடும் இல்லையா? சோ நான் பண்ணது ரைட்டு, நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஜோனுக்குள்ளேயே அங்க அது போகாதுன்னு சொல்றேன். நான் நல்லவன் கெட்டவன் அப்படின்றத காமிச்சிக்கிற ஒரு இடத்துக்கே அது போகாது. அதனால நான் வந்து நான் இன்னொருத்தங்க கெட்டவன் சொல்ற நிலைமையிலும் நான் இல்லைன்னு நான் சொல்றேன்னா நான் என்ன சொல்றது ப்ரோ? இப்போ ஆக்சுவலி நீங்க சைக்காலஜி படிச்சதுனால மேபி நீங்க இந்த இவ்ளோ தாட்ஸ் இவ்ளோ ஆங்கிள் யோசிக்க வேண்டியதா இருக்கா? இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களா இல்ல சைக்காலஜி
இதுக்கு முன்னாடி பேசிருந்தீங்களாமா? ஓவரா படிச்சு இப்படி ஆயிட்டாரான்னு கேக்குறீங்களா? இல்ல இப்பதான் இப்படியா இல்ல இல்ல எப்பவுமே ஐ இப்படியான்னு திங்க் கேக்குறேன். இஸ் ஓவர் திங்கர்னு நினைக்கிறேன். ஓவர் ஆமா, திங்கிங் பண்ற எப்பவுமே பர்சன் நினைக்கிறேன் இப்படிதான். பிரதீப் வந்து. எனக்கு டக்குன்னு ஒருத்தங்க பேசும்போது எனக்கு வந்துட்டு ஜென்ரலாவே எனக்கு வந்துட்டு அதை அவங்க எங்க இருந்து பேசுறாங்கன்றத புரிஞ்சுக்கதான் நான் ட்ரை பண்ணுவேன். நீ இப்ப நான் ட்ரிபிள் கேன்ல இருக்கேன், ட்ரிபிள் கேன்ல இருந்து இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஓகே, என்ன என்ன சொல்ல வர அப்படின்றத சொல்றேன். இப்ப நீ வந்துட்டு யூ ஆர் இன் சென்னை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் போக பல பேர் வெளியூர்ல இருக்காங்க, இப்ப நீ இந்த இடத்துல இருந்து பேசுறேன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதை தாண்டி நீங்க நேச்சுரலா இருக்கிறது எனக்கு பிடிக்குதுன்னு நீ சொல்ற, நிறைய பேர் நேச்சுரலா தானே இருக்காங்க. அப்போ நான் நேச்சுரலா இருக்கேன்னா மத்தவங்க நேச்சுரலா இல்லன்றது எதை பேஸ் பண்ணி நீ ஜட்ஜ் பண்றன்றது எனக்கு தெரியாதுல்ல. ஓகே, பட் அதை பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் நான் இதை இந்த ஸ்பேஸ்ல பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா எதை வச்சு இல்ல நீ பாயிண்ட் அவுட் பண்ண வேணாம். நான் உன்கிட்ட ஜென்ரிக்கா தான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, புரியுது ப்ரோ. இப்போ நீ இன்னும் பப்ளிக் ஸ்பேஸ்ல நீ வந்து நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம், இதை யார கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல வரவங்க சும்மா உட்காந்து பண்ணிருக்கலாம். இப்ப இவ்வளவு பேர் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நேச்சுரல்ன்றது ஒரு விஷயமா இருக்கலாம்ல. இப்போ எனக்கு புரியுது ப்ரோ, பட் ஆனா எல்லாருக்கிட்டையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பாப்பாங்க. பட் ஆனா நாங்க எல்லாம் சேர்ந்தது வந்து லைக் மைண்டடா பாத்தீங்கன்னா ஒரு சில உங்ககிட்ட இருந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து நீங்களா இருந்தீங்க ப்ரோ, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி சிம்பிள். அங்க ஒரு எங்களுக்கு பாக்குறப்போ லைக் ஒன் ஆஃப் அஸ். ஓகே, ஒரு காமன் மேன் எப்படி அங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தீங்க, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் மேட்டர். ஆக்சுவலி எதை சொல்றேன், எனக்கு அது நல்லாவே தெரியுதுன்னு சொல்றேன். நீங்க என்ன ஏதோ ஒரு விஷயத்துல அப்ரிஷியேட் பண்றீங்க, உங்க அந்த ஜோன்ல எனக்கு புரியுது. எனக்கு என்னன்னா, சரி இப்போ நான் வந்து நான் ஆக்டரோ ஏதோ ஒன்று பண்றேன்ல, ஐ எம் மேக்கிங் சம்திங், ஐ எம் ட்ரைங் டு டூ சம்திங் விச் மேக்ஸ் மீ ஹாப்பி அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு இமேஜ் வைக்கிறீங்கல்ல, இப்பயும் வந்துட்டு நேச்சுரலா இருக்கான்ற ஒரு இமேஜ் வைக்கிறீங்க. இப்ப நான் வீட்டுல ஏதோ பிரச்சனை, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், திடீர்னு அவனும் சிரிச்சுட்டு போய் என்ன பேசலாம்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அந்த இடத்துல நேச்சுரலா இருக்க முடியாதுன்னா அவனுக்காக நான் சிரிக்க ஆக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறேன். ஓகேவா? சோ அப்போ நான் அந்த இடத்துல நேச்சுரலா இல்லாம இருக்க ஒரு நிலைமை வரும்போது, அன்னைக்கு இந்த பையனை பார்த்து நேச்சுரலா இருப்பேன்னு சொல்லி சொன்னானே, நான் வந்து இப்ப நேச்சுரலா இல்லையோன்ற ஒரு குழப்பத்துக்குள்ள நான் போய் மாட்டிப்பேன்னு நான் சொல்றேன். உனக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, உனக்கு புரியுதா என்ன சொல்றது? வந்து அது ஏன்னா நீ ஒரு பிரைவேட்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, நான் ரொம்ப பப்ளிக்கா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஐ லூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், ஐ லூஸ் பிரைவசி, ஐ லூஸ் எனக்கு நிறைய விஷயத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பணம் சம்பாதிக்கோ, பேர் சம்பாதிக்கோ, நல்ல பேர் சம்பாதிக்கோ நான் ஒரு போராட்டத்துல போயின்னு இருக்கேன். ஸோ அதுல வந்து எனக்கு கெட்ட பேர் வருமா நல்ல பேர் வருமானது நான் யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். பட் இப்ப நீங்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இங்க இருந்த எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பிடிக்காம போயிட்டு ஏதோ திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும்ன்றது எனக்கு தெரியாதுல்ல. ஏன்னா எப்படி வேணா மாறலாம் இல்ல, சிச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா மாறலாம், என் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி வேணா மாறலாம். நீ ஏதோ ஒரு விஷயம் என்ன ரசிச்சு வந்துட்டே இருக்க, தூரமா இருந்தா பாக்குற, திடீர்னு தூரமா இருந்து நீ வேற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நீ அதான் நான் நினைச்சுட்டு நீ சண்டை போடக்கூடிய ஆள் தானே. ஏன்னா நீ இப்ப தூரமா இருந்தா என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாக்கி இருக்க, சோ தூரமா இருந்து என்ன ஒரு கெட்ட அபிப்பிராயமும் உண்டாக்கிக்கிறதுக்கான ஸ்கோப் இங்க இருக்குல்ல. புரியுது ப்ரோ அந்த ஆங்கிள். அதனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன்னு நான் சொல்றேன். ஓகே, நான் இதுதான் என் நேச்சுரல் லெவல்ஸாவே இருக்கும். பட் எனக்கு அது இப்போ நம்ம பேசுறது ஒரு ஆனஸ்டான ஒரு கான்வர்சேஷன் இல்ல, இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ற ஒரு இடத்துல இருக்கோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னால உங்க கூட பேச முடியுது இல்ல. இப்ப நான் எனக்கு இது வேணாண்டான்னு சொன்னா நீ புரிஞ்சுக்கிறீங்கல்ல, நீ இப்போ வந்துட்டு அப்டேட் கேட்டா நான் அப்டேட் வேணான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறீங்களா. சோ எனக்கு இது சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதும்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன எனக்கு தெரியல. நீ என் போட்டோவை போட்டு என்ன சந்தோஷப்படுறதுல எனக்கு அதுல பெரிய எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு இது சந்தோஷமா இருக்கு. இல்ல பிரதீப் ப்ரோ, நீங்க இப்படி சொல்றீங்களா, நான் ஒரு படம் பண்ணனா அது நல்லா இருந்தா அதுல வச்சு என்ன அப்ரிஷியேட் பண்ணு, அது போதும் அப்படிங்கிறீங்களா? இல்ல அதுவுமே வேணாம் அப்ரிஷியேட் பண்ண நான் சொல்றேன். நான் ஐ ஹேவ் ஒன் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த காட்ட ட்ரை பண்றேன்ல, ஒரு ஐடியாவையோ ஒரு வே ஆஃப் திங்கிங். இப்ப நீ சொல்றல, நான் வந்து நீங்க எப்படி இவ்வளவு ஓவர் திங்க் பண்றீங்க, இதை நான் வேர்பலா சொல்றதுனால உனக்கு அவ்வளவு ஓவர் திங்கிங்கா தெரியுது. பட் இப்ப அது ஒரு படமா காமிச்சேன்னா பிக்சர் இஸ் வர்த் 1000 வேர்ட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது உனக்கு வந்துட்டு என் தாட் வந்து உனக்கு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ்ல உனக்கு புரியும்ல, அது நான் பண்ணி பார்த்ததான் எனக்கு தெரியும். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அவ்வளவு கஷ்டமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் ஐ ஆம் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்ற மாதிரி சொல்றாங்க, பட் டிஸ்டர்ப்னு சொல்றாங்கல்ல. சரி, இப்போ அந்த மாதிரி பேச்சும் இருக்குல்ல, நான் லூசுன்ற மாதிரி சில பேர் பேசுறாங்கல்ல. ஸோ நான் அது என்ன சொல்றது, தட்ஸ்
யார் சாட்டிஸ்ஃபை பண்றது? நான் உங்களுக்கு சீரியஸா பேசுவேன். இல்ல ப்ரோ, எங்களுக்கு புரியுது. ஆக்சுவலி நாங்க என்ன நினைச்சோம்னா நீங்க ரொம்ப அப்படியே பேட்மேன் மாதிரி எல்லாம் உங்களை சுத்தி அப்படியே கான்பிடென்ஷியலா வச்சிருக்கீங்களோ, ஐ மீன் அந்த ஜோன்ல நீங்க டிராவல் பண்றீங்களோ அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதான் பேட்மேன் அந்த மாதிரி நான் அதான் சொல்றேன். இதெல்லாம் நினைப்பு. எனக்கு இப்ப நான் ஒரு கேரக்டர் ரசிக்கிறேன். நான் வந்து டெட்பூலையும் ரசிக்கிறேன். நான் வந்து பல விஷயத்துக்காக ரசிக்கிறேன். நான் அந்த ரசனையனா சேகரிச்சு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்றேன்ல. சோ எக்ஸாக்ட்லி ப்ரோ. மை ஜர்னி. ஓகேவா? அது என் ஒர்க் வந்தா தெரியும். ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணுன்றேன். என் அப்ரிசியேஷன் ஆஃப் பேட்மேன் நீ அப்ரிஷியேட் பண்ண தேவையில்ல. நீ பேட்மேனே அப்ரிஷியேட் பண்ணு நான் சொல்றேன். நான் பேட்மேன் எவ்வளவு ரசிக்கிறேன்றதை நீ ரசிக்கிறதுக்கு பதிலா நீ பேட்மேனை ரசிக்கலாமேன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? ஓகே ப்ரோ, எல்லாமே ரசிக்கிறன்றது அழகு தானே. நீங்க போட்ட கோல் தான் நானும் போடுறேன். நானே சூப்பர் ஸ்டார் ரொம்ப சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. சாரி ப்ரோ. ஒரே ஒரு क्वेश्चन நான் கேட்டு கீழ இறங்கிறேன். நினைக்கல இறங்க. பிரதீப் ஹேப்பி பர்த்டே. அதே மாதிரி இன்னைக்கு என் பர்த்டே இல்லங்க. என் பர்த்டே வந்து ஒரு அது நாளைக்கு வருங்க. இப்பவே வாவ். அப்ப நீங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க. நான் அப்படியே மெசேஜ் போட்டோனே பாத்துட்டே ஹேமா தேங்க்யூன்னு அனுப்ப போறீங்க. போங்க. அதனால அட்வான்ஸ் விஷ் பண்ணிட்டேன். இன்னொன்னு வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு உங்க பேரை வச்சுட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. மூவ் ஆன் நான் சொன்னதுக்கு திருப்பி என்னவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க ஃபேன்னு சொல்லி நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து இல்லங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக மூவ் ஆன் சொல்லி ஃபேன்லாம் இல்ல. உங்களுக்கு பிரதீப பிடிக்கும் ஃபேன் சொன்னா என் வீட்டுக்காரே அடிப்பாப்ல. பிரதீப பிடிக்கும், பிரதீப பிடிக்கும், அவ்வளவுதான். ஃபேன்லாம் யாரும் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மூவ் ஆன் சொன்னதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களே வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். தேர்ட் ஒன்னு வந்துட்டு உங்களோட ஸ்கூலுக்கு போனீங்கல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் முடிச்சேன்னு நான் கீழே போயிடுறேன். நான் ஏன் ஸ்கூல் போலங்க. நான் வந்து சீஃப் கெஸ்டா போனீங்களாங்க. அங்க பேண்ட் எல்லாம் வச்சு ஜாலி பண்ணாங்க. நிறைய வெக்கப்பட்டீங்களே. ஏன் அவ்வளவு வெக்கமா இருந்துச்சு? இல்ல என்னன்னா அது என்ன சொல்றது, நம்ம இப்போ 3 வயசு குழந்தைங்கலாம் பாக்குறாங்க. நீ ஷோல கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஒரு அக்யூசியேஷன் வச்சிருக்காங்கல்ல. இப்போ நான் போயிட்டு அவ்வளவு பேரண்ட்ஸ் எனக்கு குழந்தைங்க முன்னாடி நான் போய் அப்படி நிக்கிறேன். ஓகேவா? அப்போ என் மனசுல வந்துட்டு இப்போ இவங்க எப்படி நம்மள பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்ல. இப்போ இவங்க சந்தோஷமா தான் பார்த்தாங்க. அன்னைக்கு போன போதுதான் அந்த மாதிரி ஒரு நினைப்பு அப்படி இல்ல போல இருக்குன்ற மாதிரி. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெசிடென்டா இருந்தேன். நான் அவங்க கூட்ட போதே கேட்டேன், எங்க ஸ்கூல்லாம் ஓகேவா? ஏன்னா இது இப்ப என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க. சோ நான் அப்படி பேசுறாங்கன்னா அது உண்மையோ பொய்யோன்றது தாண்டி பட் ஒரு ஸ்கூலோட ரெப்புடேஷன் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? இப்ப அவங்க வந்து ஏன் இவனெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிக்க கூடாது இல்லையா? சோ அதெல்லாம் நான் கேட்டேன். அப்போ வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நீ பண்ணலன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்ல. சோ நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் அங்க போய் நான் நிக்கும் போது அங்க வந்துட்டு சோ எனக்கு அது எப்படி சொல்றது, நான் என் ஸ்கூல்ல இருந்த போது எப்படி இருந்தேன், ஒரு ஆனுவல் டேல நான் போய் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும் போது எப்படி ஃபீல் பண்ணுவேன், நான் ஒரு நரேட்டரா இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஒரு ஆர்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றதுலாம் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. நான் அதான் அங்க சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து எவ்வளவு ஆர்ட்ஸ் நம்ம, ஏன்னா இப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறோன்றதுலாம் தாண்டி எவ்வளவு மக்கள் கிட்ட பேசுறோம், எவ்வளவு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்ம வளர முடியும்ன்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் அங்க சொன்னா அவங்க கிட்ட அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து அங்க எல்லாருக்கூடயும் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ அதெல்லாம் எனக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. நான் அங்க உட்காந்து லைனா உட்காந்து போட்டோ எடுத்துனே தான் நின்று இருக்க முடியும். சோ அப்ப நான் வீட்டுக்கு போக முடியாது. எங்க வீட்டுக்கு வேற போனோம். லேட் ஆயிடும் போல இருக்கு. அன்னைக்கு ஒரு 10 மணி தான் அங்க வந்து கிளம்ப. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வேற. லேட்டா தான் போனேன். நல்லா சாப்பிட்டாங்க. சூப்பரா சாப்பாடு ஃபாதர் இதுல சாப்பாடு போட்டாங்க. சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு மீல் ஒன்று சாப்பிட்டாங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வீட்டுல வந்து விட்டாங்க. சின்ன பிள்ளை ரைம்ஸ் ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிக்கிறீங்க. தேங்க்யூ. நிறைய ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு வேற குட் நைட். 11:30 ஆயிடுச்சு. 11:30 ஆயிடுச்சு. பாய்ங்க. பை பை. தேங்க்ஸ்மா. பை. தேங்க்ஸ்மா. ஓகே, வாம்பயர் பேசுங்க. அதுக்கப்புறம் வாம்பயர் பேசுங்க. வாம்பயர் பிரதீப் ப்ரோ வணக்கம். ஹாய். நான் தான் உங்கள்கிட்ட சொல்ல, நீயா நானா எபிசோட்ல பேசிருப்பீங்கல்ல, அப்படிதான் இருக்க விரும்புறேன். நாங்களும் அப்ப இது பண்ண மாட்டோம், நீங்களும் பண்ண மாட்டீங்க. அன்பு மட்டும்தான். அது மட்டும்தான் சொல்ல. எபிசோடு எடுத்து வச்சிருந்தேன். இப்ப எடுத்து போடலான்னு பார்த்தேன். அது கிடைக்கல. வச்சிருக்கேன். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உங்க பேர் சொல்லவே இல்லை. உங்க பேரேவா? இல்ல வேற பேரை சொல்ல முடியாதா? வேற ஏதாவது மறைமுகமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த அளவுக்குலாம் இல்ல. குரூப்ல இருக்கவங்களுக்கே தெரியும். இப்ப மேல இருக்க ஹோஸ்டுக்கே தெரியும். அப்படியா? சரி.
பிரதீப் ப்ரோ, உங்க பர்த்டே எப்போ ப்ரோ? 20th மார்ச் ப்ரோ. ப்ரோ, நீங்க அடுத்து படம் பண்ற மாதிரி நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்க. அது என்ன மாதிரி ஜானர் ப்ரோ? ப்ரோ நான் அதான் ப்ரோ, நான் படம் கதை கேட்டுன்னு தான் ப்ரோ இருக்கேன். இன்னும் எதுவுமே சாலிடா சைன்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. நான் வந்து எனக்கு $10 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை இன்னும் டெபாசிட் கூட பண்ணவே இல்லை. நான் வந்து அவங்க இன்னும் கதையும் வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்குன்ற ஒரு ஜோன்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் தான் சொல்றேன், எனக்கு அது ஃபுல்லா அந்த ஒரு ஜோன் செட் ஆகணும். அந்த டைரக்டர், அவங்க எல்லாரும் டைரக்டர் இன்னும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த வேலையை விட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த அந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அமையணும் இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் அமையட்டும்ன்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட கூட. ஸோ அதுல ஒன்லி ஆக்டர் மட்டும் தான் பண்ண போறீங்களா? நான் சொல்றேன் ப்ரோ, நீங்க நான் இப்போ எல்லாமே ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு இடத்துல தான் ப்ரோ இருக்கேன். நான் இப்போ வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபர்ஸ். நான் வந்து எனக்கு கரெக்டான ஒரு வேவ் லென்த்ல இருக்க மாதிரி ஒரு விஷயத்த நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ டிசிஷன் மேக்கிங் இடத்துலயே இல்லை. நான் வந்து எப்படி சொல்றேன், நான் ஒரு கிரியேட் பண்ற ஜோனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அட் த சேம் டைம் எனக்கு இப்போ சர்வைவ் பண்றதுக்கு சில விஷயங்கள் வேணும்ன்றதுனால அதை நான் வந்து அதை நோக்கியும் நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் கிரியேட் பண்றேன், நான் உட்காந்து அடுத்த மாசம் 6 மாசம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத போறேன், இல்ல வேலை செய்ய போறேன்னு சொன்னா என் வீட்டுக்கு யார் காசு கொடுப்பா? அந்த ஒரு வேலை இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஜோன்ல டக்குனு இப்போ நான் படம் பண்ணி எழுதிட்டு இருக்கும் போதே ஏதோ சைட்ல ஏதோ ஒரு மாசம் வேலை இருக்கு, ஒரு மாசம் ஷூட் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை பே பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு அப்ப நான் சைட்ல அப்படியே பண்ணிட்டு இருக்கலான்ற மாதிரி நிலைமை தான் இருக்கு. இன்னும் நான் அது என்ன சொல்றது, நான் ஆல்ரெடி நிறைய ரிவீல் பண்றேன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு நல்லதா கெட்டதானே எனக்கு தெரியல. சோ எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி நான் இப்பதான் கத்துன்னு இருக்கேன். நான் வந்துட்டு எப்படி இங்க பிசினஸ் பண்றாங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ எனக்கு நான் இப்ப என்ன பேசினாலுமே அது ரைட்டா தப்பான்னு தெரியாத. நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் ஓகே நியாயமா இருக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க கேட்கும்போது அடுத்த என்ன பண்றேன்றது. பட் நான் அதான் ஏதாவது பண்றேன்னா ஆஃபிஷியலாவே சொல்லுவேன்ல. அதுல அந்த அந்த இன்னைக்கு தெரிஞ்சது என்ன, நாளைக்கு தெரியறது என்ன, நாளான்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்னைக்கு. சோ அப்டேட்னா எவ்வளவு இதுன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க பொறுமையா கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. யார் தெரியும்னு சொன்னது? நான் தான் டோனி. டோனி எப்படி தெரியும் உனக்கு? இல்ல ப்ரோ, தலை ஃபேனா இருக்கிறதுனால போறவங்கலாம் போயிட்டு அப்டேட் கேட்டு வெறுப்பேத்தி இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்ல. இப்போ நாங்க இந்த தடவை ஐபிஎல்ல கேட்கலாம்னு நினைச்சோம் பிரதீப் படம் அப்டேட். ஆமா, அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்கடா. ஐபிஎல் வந்துட்டு இப்ப சென்னை மேட்ச் எல்லாம் டிக்கெட் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது விஐபி பாக்ஸ் எல்லாம் உட்கார்ற மாதிரி ஏதாவது சான்ஸ் வாங்கி கொடுங்க. அது மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா பிரோஜனம் இருக்கு. நாங்களே ஓரமா நின்னு அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஷியலா நீங்க வந்து நீங்க எல்லாம் அந்த மாதிரி எனக்கு உதவுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் அப்படியே சிஎஸ்கே நம்மளுக்கு தான் ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுற அளவுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கும். அதை விட்டு அப்டேட் கேட்டு இருக்கீங்களேடா, அதான் எனக்கு தாய்க்கவே உள்ளடா. உங்களோட பிபி ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி நிறைய ஈவென்ட்ல பார்க்க நான் அதான் சொல்றேன். நான் வந்து நான் போன ஈவென்ட்ல மீட் பண்றது தான். நான் அதுக்கு அது நான் பேசவும் இல்லை, நான் வந்து எதுவும் பண்றது இல்லை. அவங்க ஒரு ப்ரொஃபஷனல், நான் ஒரு ப்ரொஃபஷனல், இன்னொரு ப்ரொஃபஷனல் எங்களை இன்வைட் பண்றாங்க படத்தை பார்க்கறதுக்குன்ற போது நான் வந்து அங்க போறேன்ல. ஸோ அது அந்த அவங்க நட்பை பாராட்டுறேனே தவிர்த்து நான் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு பிபியில ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் டு சம் பீப்புள். நான் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ண மன்னிப்பு கேட்டாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அவங்க கிட்ட நான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஒன்றும் அப்படி சீரியஸாக எடுத்துக்கல, இதெல்லாம் கேம்ல சகஜம் தானேன்ற மாதிரி தான் நான் பேசி நான் விட்டுருவேன். அதை தாண்டி நான் பேசினா அதை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, பேசலன்னா என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது. நான் அதனால இந்த ஜோனுக்குள்ளேயே நான் போவே இல்லை. நான் அப்படியே வந்தாங்களா வந்த ஹாய்னா ஹாய், பைனா பை, அப்படியே தலையை குடிச்சிட்டு வரவங்க போயிடுறதுனா போயிடலாம், இல்ல பேசணும்னா பேசலாம். அது என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குன்றத பொறுத்து தானே. எனக்கு யாரு மேலேயும் காண்டு அதனால கிடையாது. சூப்பர் ப்ரோ. சரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா வரோம் ப்ரோ. சாரி, கௌசி பேசுங்க. அப்புறம் சாரி, அஸ்லான் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார். அஸ்லான் பேசுங்க, கௌசி அப்புறம் விஜய். ஹாய் ப்ரோ, கேக்குதா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களை பிடிச்சிருக்குன்னா நாங்க எல்லாருமே லைக் மைண்டட் பீப்புளா இருப்போம். ரெண்டாவது உங்கள்கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு குணம் பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு அனிமேஷன் கிரியேட் பண்ணணும் ஆசை, அனிமேஷன் கிரியேட் பண்ணணும். நீங்க அதை சொல்லும் போது எனக்கு அது கனெக்ட் ஆனிச்சு. மியூசிக் சில பேருக்கு. நீங்க என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க அனிமேஷன்ல? நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அதை இது பண்ணல, வேற ஒர்க் பண்ணிருக்கனால அது பண்ண முடியல. உங்களுக்கு நான் ஜிமெயில் பண்ணேன் அன்னைக்கு, நீங்க பிக் பாஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்புறம் ரிப்ளை பண்றதுலயே வாழ்க்கை போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் ப்ரோ.
நான் சரி ஓகே அப்புறம் லாட்டரி டிக்கெட் மாதிரி அப்புறமா ஆளுக்கு ஒன்று எடுத்து பண்ணிக்கலாம் அப்புறம் பொறுமையா டைம் கிடைக்கும் போது அப்படின்ற மாதிரி. நானே ஒரு 3 பேராகிராஃபுக்கு மெயில் அனுப்புனேன், எனக்கு தேங்க்யூன்னு மட்டும் ரிப்ளை அப்படியா 2 வார்த்தை பாத்தீங்களா? அந்த அந்த பீரியட் எல்லாம் நான் வந்து ரெகுலரா அனுப்பிச்சிருந்தேன் ப்ரோ மெயில் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இது வேலைக்கு ஆகாது. டெய்லி வந்து ஒருத்தவங்க பிக் பாஸ் கதையே சொல்லிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் பத்தி அன்னைக்கு தெரியுமா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியா பண்ணனா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கு எனக்கு. இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு பிபிக்கு முன்னாடியே இந்த இன்டர்வியூ அதெல்லாம் கொடுப்பீங்களா, அதுலதான் ஃபர்ஸ்ட் ஃபேன் நானே. ஃபர்ஸ்ட் உங்களோட தாட்ஸ் திங்கிங் அதுதான். சோ இது எல்லாமே நாங்க உங்களுக்கு லைக் பண்றதுதான். நீங்க அதுக்காண்டி எங்களுக்காண்டி எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி தான். நாங்க உங்களை நானும் லவ் தான் ப்ரோ, டபுள் சைடு லவ் தான் ப்ரோ. டபுள் சைடு லவ்னு கத்து பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு பாத்தியா ஆள் இந்த பண்ணா தெரியுமா சொல்லிட்டு போல நெருப்பிட்டாதீங்க நான் சொல்றேன். இன்னொரு பொண்ணுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ ஏன் அதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. லவ் பண்ணலாம், பட் அதை போய் வெளில போய் பீத்திக்கணும்னு அவசியம் இல்ல, ஜாலியா பண்ணலாம்னு சொல்றேன். இல்ல ஓவர் திங்க் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இது நடக்கும் தானே. நீங்க ஓவர் திங்க் பண்றதுதான் ப்ரோ வேலையே, அதான் ப்ரோ. போயாம திங்க் பண்ணிட்டே இருப்பியா ப்ரோ? அது என்ன கான்டெக்ட்ன்றத பொறுத்து. அது இப்ப நான் ஒரு கதையா எழுதுறேன்னா அந்த ஓவர் திங்க் ஹெல்ப் பண்ணும்ல. இங்க நான் உன்னை கட்டுப்படுத்திட்டு அங்க போய் அதை எதிர்பார்க்க முடியாது. அதை அப்படியே வாழ்க்கையாவே வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி. அதுதான் ப்ரோ. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு 100 பேர் லவ் பண்றாங்கன்னா அதுல சில பேர் ஏதாச்சும் பண்றாங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க ஒரு இது சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு, அது ஓகே. அதுக்கு மேல அதை ரொம்ப நீங்க சீரியஸ் எடுத்துருந்தீங்க உங்களோட தாட். நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன் ப்ரோ, நான் எதுவும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா அன்னைக்கு வந்துட்டு ஐயோ இந்த பையன் என்ன நினைச்சு இதை பண்ணிருக்கான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு தாட்ல நான் போவேனான்னு பாக்குறேன். உங்களுக்கு புரியுதா? அந்த இன்னொரு ஜோன்ல நீங்க இருப்பீங்கல்ல. இப்போ ஒரு இப்ப அப்டேட்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா என்னோட நிலைமை என்னன்னு இருக்குன்றத நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கலாம் இல்லையா? அப்போ அவன் ஹர்ட் ஆகானா மாட்டான்னு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிஒன், தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன். ஐ வாண்ட் டு மேக் பீப்பிள் ஹாப்பி. ஸோ அது அந்த ஜோன்ல நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் இடிக்கும். அது அப்படியே நான் சரி பண்ணி போயிடுவேன். அது பிரச்சனை இல்லை. ஓகே, அதான் நீங்க அப்படியே அப்படியே இருக்க ப்ரோ. நீ டிவில எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க ப்ரோ. நீ அதான் சொல்றேன்ல, ஏன் பிடிக்குதுன்னா இதுக்குதான் பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னு கேட்கல, பிடிக்குதுன்னு காட்டாதன்னு தான் சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன். யாரு நீ? ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான் பிளாக் போட்டு பேர் சொல்லு. டோனி ஸ்டார்க் தான், அவனை தூக்கி வெளில போடுறேன். நோட் பண்றேன். அடுத்து உன் பேர் ஞாபகம் வந்துச்சு. ஏதாவது பார்த்தனா பிளாக் தான் நீ. சீரியஸாவே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தமாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காத நீ. சீரியஸா பர்த்டே விஷ் கூட போடக்கூடாதா உங்களுக்கு? பர்த்டே விஷ் போடுறா நீ, அது எப்படி போடுறன்றது இருக்குல்ல. ஹாப்பி பர்த்டே யாரையுமே டார்கெட் பண்ணிலாம் போட மாட்டேன். நான் உங்களை தான் ரெஃபர் பண்ணி போடுவேன். பாதி நேரம் நான் போட ட்வீட்லாம் வந்துட்டு பேட்மேன் டைலாக்ஸ் எடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஃபர் ஆகுதோ அப்படி போடுவேன். வாழ்க்கையில முழுசா உள்வாங்கிட்டேன். நீ வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா இருக்க எல்லா பர்த்டே விஷ் பண்ணிட்டு அந்த மனசுல நினைச்சுக்கிட்டேன் போதும். ஓகேவா? சாவுக்கு வந்துரு, அவ்வளவுதான். இது ஏன் ப்ரோ? இல்ல நான் ஜென்ரலா சொல்றேன்டா, அதுக்கு தப்பா சொல்லுங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு கும்பல் வேணும்ல, அந்த மாதிரி ஓரமா ஆடிட்டு போங்கன்னு சொல்றேன். ப்ரோ நீ வேற இப்பதான் ஸ்பேஸ் போட்டு இப்பதான் பேச வந்திருக்க, வந்த உடனே இப்படியா ப்ரோ? எனக்கு பாசிட்டிவ் தான். எனக்கு வந்து நெகட்டிவா நான் வந்து டவுனா பேசல. நான் வந்து ரொம்ப அப்படிலாம் பேசல, ஜாலியா தான் பேசுறேன். ஒரு மாதிரி நம்ம கல்ச்சர்ல சாவெல்லாம் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை. விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது ப்ரோ. விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது ப்ரோ. சரி ஓகே, 1 hour நினைக்கிறேன். யாரு இதுக்கு மேலயும் பேசுவீங்களா ப்ரோ? முக்கியமானவங்கள இப்பதான் நான் எழுப்பி கூட்டு வந்திருக்கேன். வேற டைம் எல்லாம் பார்த்தாலே தூக்கோட உங்ககிட்ட பேசி எல்லாம் வராங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கும்பல் இருந்தது, அந்த கும்பல்லாம் காணவே காணோம். நீங்க எல்லாம் புதுசா வந்த கும்பல்ன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து யூஸ்வலா கலாச்சிருந்த ஒரு கும்பலே காணோம். தூங்கிட்டு இருக்கு. இருங்க போயிட்டு கூப்பிட்டு இருக்கேன் ஒரு ஆளா. இருங்க. இல்ல நீ யாரும் எழுப்ப தேவையில்ல. நான் அப்படியே ஒன்னா நான் சாப்பிட்டு வர போனோம். நான் அப்படியே சாப்பிட்டு நான் என் வேலையை பார்க்க போறேன். சரி, எனக்கு என்னன்னா இது என்ன மேட்ரு, என்ன ஜோன்ல இருக்கிறீங்க நீங்களா? உண்மையாவே நீங்களா ஃபேன்ஸ் தானா, இல்ல ஆள் வச்சு செய்யறீங்களா, வேற மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இவ்வளவு டீப்பாலாம் யோசிக்கிட்டா இல்லையே. எதுக்கு இவ்வளவு டீப்பா யோசிக்காதடா? இல்ல யூசுவலா ஹேட்டர்ஸ் தான் பாட்ஸ் இருக்குன்னுவாங்க. இவரே செக் பண்ண வந்திருக்காரு. இவனுங்கெல்லாம் யோசிக்கணும்ல. செலிபிரிட்டியா இருந்தா இதெல்லாம் யாருமா சொன்ன யாருமா? வணக்கம், நல்லா இருமா.
மணி அக்கா பேசுங்க பேசுங்க. இருங்க, கௌசி ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கௌசி பேசுங்க கௌசி. ஹலோ பிரதீப். ஹலோங்க. ஹாய் கௌசல்யான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஹாய் கௌசல்யான்னு சொல்லணுமா? என்னங்க அநியாயமா இருக்கு. ஹாய் கௌசல்யா. இதுதாங்க உங்களுக்கு இவங்க எந்த பாட்டு போடணும் கௌசல்யா சொல்லுங்க. நான் தான் மியூமான்னு சொன்னல அப்பவே. சரிங்க சொல்லிட்டேன். அப்படியே லவ் யூ கௌசின்னு சொல்லிடுங்க. என்னது? லவ் யூ கௌசின்னு சொல்லிடுங்க. செருப்பாலடிப்பா. ஏற்கனவே ஒருத்தன் வந்து என் புருஷ திட்டுறான் அவன்கிட்ட பேசுறதுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வந்து ஐ லவ் யூ கௌசல்யான்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா அவன் புருஷன் வந்து நினைச்சா எவன் வாங்குறது? எல்லாம் வேலைக்கு வாதுமா. நல்லா இரு, சந்தோஷமா வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு ஏதாவது கொடுமை குத்தியோட சிட்டில பாடி இருக்கியா போயிட்டியா? ஹலோ ஹலோ. இருக்கையா? சந்தோஷமா சும்மா இருக்கு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்க. அடிக்கடி ஆன்லைன் வாங்க, மிஸ் பண்றோம்ல எல்லாரும். ரொம்ப கஷ்டங்க, வேலை பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து அது என்ன சொல்றது, நான் அப்படியே என் போலயே போறேங்க. நீங்க அப்படியே ஏதாவது பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி கஷ்டம் இல்லை. மயான அமைதி மாதிரி ஆக்கி விட்டீங்களா டேய்? ப்ரோ நீங்க பிபி போனதுல எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், நிறைய லைக் மைண்டட் பீப்புள்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிருக்கும் ப்ரோ. ஒரு பெரிய ஃபேமிலியே கிடைச்ச மாதிரி. ஒரு காமன் ஃபேக்டர் அப்படியே அதுல டிஸ்கவர் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம நாட்டை அப்படின்ற மாதிரி நீங்க தான் பண்ணி அப்படிதான் பண்ணீங்கன்னா மாசா இருக்கும். எவ்வளவு டாபிக்ஸ் உண்மையா சொல்லணும்னா உங்களால ஒரு குரூப் சேர்ந்தது. அந்த குரூப்ல எவ்வளவு டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய ஹெல்த்தி டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அவங்க டேலண்ட் எக்ஸிபிட் பண்றதுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸ்டீவன் ஏஆ இருக்கட்டும், வீடியோ எடிட்டர்ஸ் அவ்வளோ பேர் அவங்களோட டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. இமேஜ் எடிட்டர்ஸ் அவ்வளோ பேரு. யாருக்குமே இப்போ காசு கொடுத்து பண்றவங்களுக்கு வேறனா, அது இப்போ அவுட் ஆஃப் லவ் பண்றாங்கல்ல, அது அது சான்ஸே இல்ல. அதை பார்த்து எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துடுச்சு. கேம் விளையாடிட்டு இருக்கோம், வரீங்களா? மாஃபியா வெர்சஸ் எதெல்லாம் வச்சிருக்கீ? நான் இதுவே முடிச்சுட்டு ஓகே வேலையை பார்க்க போலாமா உட்காந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் காலர் கிட்ட போயிடுவோம். மணிமேகலை ஏப்பா நான் வந்தோட ஓடுறேன், நான் போயிட்டேன். நான் எங்க ஓடல, நான் ஹாய் தான் சொன்னேன். உங்களுக்கு ஓடலாம் இல்ல. விஜயம் ரொம்ப நேரம் கை தூக்கி இருக்காங்க. பிரச்சனை இல்லையா டோனி? நான் பேசிக்குவா ப்ளீஸ் விஜயம். எனக்கு வந்து என்ன தூக்கி தூக்கி வெளியே போடுது. அதனால நான் மணிமேகலை பயங்கர ஃபேன் அப்பா. ஹலோ ஹலோ ஹலோங்க. ஹலோ பிரதீப், என்னது இப்படி அறிவிப்பு இல்லாம வந்திருக்கீங்க? என்ன மாதிரி ஆளெல்லாம் நீங்க கணக்குலயே எடுக்கலையா? ஏங்க நீங்க எத்தனை மணி எல்லாம் கணக்கு வச்சு வச்சிருக்கோம். ஏங்க அப்படி கேக்கலைங்க. நீங்க அப்படி நான் இன்னைக்கு வரப்போறேன் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் வரப்போறேன்னு ஒண்ணு போட்டிருந்தா அப்படி குமிஞ்சிருப்பாங்கல்ல. நான் வந்து பயந்து போய் தாங்க வந்தேன். நான் வந்து அப்படியே ஸ்பேஸ் அப்படிலாம் சொல்லி யோசிக்கவே இல்லை. சரி ஓகே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது 2-3 ட்வீட் எல்லாம் பார்த்தேன். பார்த்தா ஒரு மாதிரி அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பதறி போயிட்டு. ஆமா நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கு, அதுன்னு மரியாதையா பேசினேன். அத வந்து ஒரு தடவை எல்லாருக்கும் ஒரு அளவு சொல்லுங்க தம்பி. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தாத்தா, என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் செம்ம தூக்கம் தாத்தா. இந்த சாய் தம்பி மட்டும் என்ன 15 மெசேஜ் போட்டு எழுப்பி விட்டு இந்த சாய் தம்பியை முதல்ல பிளாக் பண்ணுங்க. என்னோட பாசத்தை புரிஞ்சுட்டு அவன் என்ன எழுப்பி கூட்டிட்டு வர வச்சிருக்கான். அதனால எனக்கு அவனுக்கு நான் இப்ப 1000 நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு. அண்ட் டோனி ப்ரோ, நான் லேப்டாப்ல இருக்கேன், சோ ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியாது. இதுவரையா பேசிட்டு டக்குனு பேசிட்டு பிரதீப் பிறந்த நாளைக்கு வருவீங்களா இதே மாதிரி? இல்ல இன்னைக்கு மட்டும் தான் வருவீங்களா? நான் வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தாங்க இன்னைக்கே வந்துட்டேன். நான் வந்து பிறந்த நாள் இன்னைக்கு ஏதாவது ஜோன்ல போயிடலாம், இது ஒரு கட்டாயமா வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அது என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. எனக்கு என்ன ஃபீல்ட்ல இருக்கணும், அன்னைக்கு என்ன ஜோன்ல இருப்போம் நமக்கு தெரியாது இல்லைங்க. நம்ம எங்க போயிருப்போம். ப்ரோ தலைவர் மாதிரி இமயமலை போயிடாதீங்க ப்ரோ. வாங்க. இல்ல எனக்கு வாங்க போங்க பேசுறானே தெரியும். ஜட்ஜ் பண்ணி திட்டவும் முடியல.
என்னங்க சாரிங்க பிரதீப் இல்லைங்க, எனக்கு வாங்க போகுன்னு பேச இதா இருக்கு. எனக்கு சம்டைம் என்ன ஃபீல் இருக்கோ அது மாதிரி யோ வாயா போயான்லாம் நான் ட்வீட் போட்டுருவேன் சில டைம். அதனால இப்ப எனக்கு உங்ககிட்ட ரொம்ப ஃபார்முலா பேசுற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி வேணா பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரியலங்க, என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. ஏற்கனவே இப்பதான் ஒரு பொண்ணு பயமுச்சி போச்சு, அதனால எப்படி பேசுறது தெரியாம உட்காந்துருக்கேங்க நானு. எனக்கு என்னை தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு ஒரு பெரிய இமெயில் போட்டேன், அதுக்கு எனக்கு நீங்க பதில் போட்டீங்க. அதுலயே நான் என்ன சொல்லணும்னு நினைச்செல்லாம் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப வேற என் தம்பி என்ன சொன்னா, அக்கா இந்த நல்லா பேசுங்க. ஐயோ தம்பி எனக்கு மூளையே வேலை செய்ய, நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்குதான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா எனக்கு பிரதீப் உங்களுக்கு சொல்றேன் நிறைய விஷயம் எனக்கு சொல்லிட்டாங்கப்பா அவங்க. தாத்தா வந்து எங்களோட ஃபேமிலி ஆயிட்டாரு. டோனி கொஞ்ச நேரம் இரு, நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தல, நான் வேற வெளியே தூக்கி போட்டு. உள்ள அந்த மாதிரி நீங்க தான் இந்த மாஸ்க் அனுப்பிச்சிருக்கீங்களா? எல்லாருமே சொல் பேச்செல்லாம் கேக்குறாங்க, உங்க பேச்சு என் பேச்சே கேட்க மாட்டான். ஐயோ இல்ல இப்ப உங்களையும் அப்புறம் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, பாருங்க பிரதீப் வந்து கவனிக்கவே இல்லை, நான் எவ்வளவு நேரமா கை தூக்குனேன், ஹோஸ்ட் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் ஹோஸ்டே பண்ணலங்க, நான் வந்து இப்பதான் இதை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணோட இவனுக்கு 3 பேர் வந்துட்டு எனக்கு கூட நானுங்க கொடுத்துட்டேன். அவனுக்கு வந்து இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, அதுதான் எனக்கு தெரியும். சுரேஷ் சார் வந்தாரு, சுரேஷ் சார் எனக்கு தெரியும், நான் வந்து அவர் வண்டி ஆட் பண்ணி விட்டேன். அப்ப அது கூட கண்ணன் ஒருத்தர் போட்டிருக்காரு, தாத்தாவை மேல தூக்குங்கப்பான்னு. தம்பி இருடா, நான் பிரதீப் பார்த்தோன்னு உங்களை கண்டுக்கல அப்படின்னு நினைச்சிடாதீங்க தாத்தா. உண்மை ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா பிரதீப் வர வச்சதுக்கு. நீங்க எல்லாம் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்கீங்க. என்னங்க இது அலாவுதீன் பூதத்தை விளக்கு தெரிஞ்ச மாதிரி. பரவாயில்ல, தேங்க்ஸ் பிரதீப், ரொம்ப தேங்க்ஸ். நான் பூதம் என்ன சொல்லிட்டு இருக்கா? இல்லப்பா நீங்க வந்ததுக்கு. சார் நீங்க வேற சார், நீங்க தான் சார் அடிக்கடி பயன்படுத்திடுறீங்க. நான் பயன்படுத்துறேனா? எப்ப அவங்க இமாலயாக்கு போக சொன்னாங்கல்ல ஒண்ணு. சார் நீங்க என்ன சொன்னீங்க காலைல வந்து வந்து இந்த மாதிரி 50,000 பேர் லைக் வரணும் டார்கெட் எல்லாம் வச்சு ரூம்ல பேசிட்டு இருந்தாங்க, அத சொன்னேன் உன் பர்த்டேக்கு. நான் கேட்டு பயந்துட்டேன், யாரு இந்த வேலையெல்லாம் பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பதறி போய். அது பயப்படல, நான் என்ன சொன்னேன், அதனால வந்து ஒரு தடவை எல்லாருக்கிட்டையும் பேசு தம்பி அப்படின்னு, பேசுங்க தம்பின்னு எனக்கு தோன்றப்போ பேசுறேன்னு சொன்னீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன், வந்தீங்களே அதுக்கு தேங்க்ஸ். நம்ம ரூம்ல பேசுறதெல்லாம் சொன்னேன் அவர்கிட்ட இன்னைக்கு காலையில. அச்சோ தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, எனக்கு பயமா இருக்கு தாத்தா, நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க, என்ன வெளியே வேற தூக்கி போட்டுருது. அதனால நான் வந்து பிரதீப் ஏதோ சொல்லணும்னு நினைச்சு தாத்தா, மறந்து வேற போகுது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்றீங்க, போட்டுருதுன்றது அக்ரினை போட்டுறாரு அப்படின்னு சொல்லுங்க. டோனியும் அச்சோ இல்ல இது ஸ்பேஸ் தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். தம்பி சொன்னா அக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ தம்பி நாங்க இல்ல ஆனா போதான் இல்ல இந்த ஸ்பேஸ்ல ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகாம போனா அதுக்கு ஹோஸ்டோ கோ-ஹோஸ்டோ ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏன்னா நாங்க அக்செப்ட் பண்ண நான் ரெஸ்பான்சிபிளே கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் பக்கத்துல கோ-ஹோஸ்ட் இருக்கோ அவன் தான் ரெஸ்பான்சிபிள். அவன போய் எப்பவுமே வந்து பிரதீப் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும், நான் எங்க ஊருக்கு வாங்க ப்ளீஸ், தாத்தா உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. சார் நீங்க என்ன ஊர்ல பல பேர்கிட்ட வித்துட்டீங்களா? வந்து எங்க ஊருக்கு கூட்டு வாங்கன்னா கட்டாயம் டைம் இருந்தா அவர் வந்தாருன்னா அவங்க முதல்ல மரியாதையா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஆனா அவ்வளவு மரியாதை ஆள் இல்லைங்க. கேளுங்க, எப்பவுமே அப்படிதான் சொல்றேன் தம்பி வந்து. இல்ல நீங்க கண்டிப்பா ஸ்வீஸுக்கு வரீங்க. நீங்க ஊர் எங்க இருக்கு சொல்லுங்க, ஊர் எங்க இருக்கு சொல்லுங்க. பாரிஸ் கார்னர் பக்கத்துல கோவிந்தப்பன் செடி. இல்ல அட்ரஸ்லாம் சொல்லுங்க, சென்னை தானான்னு கேக்குறாங்க. நான் ஊருனா ஏங்க இருங்க, ஸ்வீஸ்ல இருக்கங்க, நீங்க கண்டிப்பா சுவிட்சர்லாந்து வரணும். அதுக்காக தான் நான் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா? சரி இங்க வர முடியலன்னா பெரம்பலூர் வாங்க, பெரம்பலூர்ல பாப்போம். பெரம்பலூர் நீங்க பெரம்பலூர் நான் வர நிலைமையில இருந்தா கண்டிப்பா நான் வரேங்க. அடிப்பாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? கேக்கல. இல்ல பெரம்பலூர்ல ஐதீகம். ஐயோ அப்படிலாம் அடிக்க மாட்டோம். இன்னைக்கு அவர் பூனை கிட்ட நாய் கிட்ட எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்க, நல்ல ஊர், எல்லாம் பேங்க் ஸ்கூல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
சோ அங்க நல்லா குழந்தைங்களை படிக்க வச்சு ரொம்ப ஆமா எப்படி இருக்கீங்க நிறைய தல? நல்லா பேங்க் இருக்கீங்களா? இருக்கு சாரி சுவிஸ் பேங்க். நாங்கெல்லாம் இப்ப போலியான ஃபேன்ஸ் இல்ல, நாங்கெல்லாம் உண்மையான மனிதர்கள் அப்படின்னு நான் நீங்க நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. போலியான ஃபேன்ஸ் இதுன்னு சொல்லவே இல்லை. நான் வந்து ஜாலியா இருங்க, ஆனா வந்துட்டு என்னையும் ஜாலியா வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன். என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. கண்டிப்பா தல எப்படி சரி, இருக்கீங்க தல? உங்களை எப்படி டார்ச்சர் அக்கீம்? எல்லாம் பண்ணல. ஆனா எனக்கு ரொம்ப எப்பா ஆசை நீங்க தமிழ் டியூஷன் நாங்க என்ன எடுக்கணும்னு. நீங்க நல்லா உங்க கூட சீசன்ல இருந்தோமா? என்ன பண்ணோம்? அன்பு ஏங்க, காட்டுற டார்ச்சர்ங்கிற வாட் சார் நான்சென்ஸ் ஆஃப் த தேர்ட் அப்படி இல்ல பர்சன். சார். நான் டார்ச்சர்னு சொல்றது வந்துட்டு ஒரு மாதிரி அன்பு டார்ச்சரா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ரசிக்கிறாங்களா, ஐயோ நம்மளே ஏன்டா இவ்வளவு ரசிக்கிறாங்கன்ற மாதிரி ஃபீல் வந்துட்டு சார். அது அது உங்களோட பிரதீப் பெருந்தன்மை பிரதீப் எனக்கு பிரதீப். அந்த இது மட்டும் நீங்க பண்ணீங்களே, அந்த அந்த பிலாசபி கிளாஸ் எல்லாம் எடுப்பீங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு தெரியுமா? நீங்க அது தமிழ் பத்தி நான் தொல்காப்பியம் ட்ரை பத்தி எல்லாம் பண்றேங்க. நான் பேசுறீங்க. படம் எடுக்கிறேங்க. நான் நல்ல படமா எடுக்கிறேங்க. அதெல்லாம் வச்சு நான் வந்து அந்த படத்தை வந்து போங்க, பேசுறேன். நீங்க ரொம்ப கரெக்டா ப்ரொஃபஸரா வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா பாடம் எடுக்கிறீங்க, ரசிக்கிற மாதிரி ஏங்க பாடம் அவரு எடுக்கிறீங்க. படம் நடிச்சு நான் வந்து அவருக்கு தியேட்டர் விருப்பம் கொடுத்து தான் விசில் பாக்குறேன். அடிக்கலாம், நீங்க ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டீங்க. ஏங்க அதெல்லாம் அவர் ப்ரொஃபஸர் எடுக்கட்டுங்க. இது ஆனாங்க இது வந்து ஆனாங்க. அவர் சொல்றத நிறைய பேர் ரசிக்கிறாங்க, கேக்குற மாதிரி இருக்கு அவர் பேசுறது. அது வந்து அவர் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காருல்ல, எப்பயாச்சும் ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டாருன்னா நிறைய பேர் பாப்பாங்க. பண்றேங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆறேன். நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணி தரேங்க. கவலையப்படாதீங்க. சரிம்மா, நீங்க அதுக்குன்னு நீங்க நல்லா பண்ணுங்க, எல்லாத்தையும் நல்லா பண்ணுங்க, எல்லாமே நல்லா நடக்கணும். வாழ்க வளத்துடன். நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா வந்ததுக்கு, ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லக்கூடாது, அதனால நான் உங்க பிறந்த நாள் அன்னைக்கே சொல்றேன். சரியா இருக்கீங்க. தல எப்படி இருக்கீங்க தல? நல்லா இருக்கீங்களா? யாரு? அக்கீம் அக்கீம். ஹலோ ஹலோ ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ப்ரோ. உங்க பைகாட் ஃபேன் ப்ரோ. நான் டைஹார்ட் ஃபேன்லாம் இருக்காதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, நான் வந்து சீசன் 3ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. மா ஸ்டார் கேர்ள் வந்து உங்களை பயங்கரமா லவ் பண்றேன்ட்டு போட்டிருக்காங்க. யாரு? இதெல்லாம் எங்க சார் வருது? உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது இதெல்லாம் கண்ணுக்கு? ஸ்டார் கேர்ள் கீழ கமெண்ட்ஸ்ல இருக்குது. கமெண்ட்ஸ்ல இல்ல, எனக்கு கீழே டிஎம்ல கமெண்ட்ஸ்னு வந்திருக்கு. ரைட் பாட்டம்ல இருக்கு பாருங்க. எனக்கு டிஎம்ல வந்திருக்கு தம்பி. என்ன பண்றீங்க ப்ரோ கமெண்ட்? ஓகே படிக்கிறேன். ஓகே சார். சொல்லுங்க அக்கீம், பேசிட்டீங்களா? இல்ல ப்ரோ, எங்க பேசிட்டு இருக்கறதால பேச முடியல ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. தேர்ட் சீசன்ல இருந்து நீங்க ஃபேன். தேங்க் யூ ப்ரோ. நான் உண்மை இல்ல ப்ரோ, நீங்க அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு ஒரு போட்டோ வச்சு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. உங்க ப்ரோ போட்டோ தான் சொல்றேனே, நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது டைம் டேபிள் மாதிரி என்னால ஃபிக்ஸ் பண்ணிக்கவே முடியல ப்ரோ. எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் போட்டுருவேன் ப்ரோ. நான் தான் சொல்றேன், சார் வந்து சொன்னாரு நம்ம வந்து, நான் சொன்னேன் சார் என்ன பர்த்டே நீ வேணா ஸ்பேஸ் பேசிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உன் இஷ்டம்டா நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி ஓகே இப்ப நான் பர்த்டே பத்தி இன்னைக்கே எதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து ஏதாட்டி சொல்லிடலாம். இந்த மாதிரி நான் அதெல்லாம் இல்லைங்க, நீங்க நினைக்கிறதுலாம் என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் ஆக்சுவலி. இல்ல ப்ரோ, இல்ல நாங்க எங்களோட ஃபேன்ஸோட மெயின் செட் என்னன்னா, உங்கள்ட்ட இருந்து நாங்க சின்ன சின்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. இல்ல பண்ண மாட்டீங்க, பண்றேன்றது இல்ல ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்றது அதான் சொல்றேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்துட்டு சோஷியல் மீடியா லெவல்லே இருக்கு இல்ல, அது வந்துட்டு தட் மீன்ஸ் ஐ ஹேவ் டு, நான் வந்து அது என்ன சொல்றது, என்ன காமிக்கிறது தானே அது ஒரு மாதிரி. உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ, புரியுது. நான் என்ன ட்வீட் பண்ணா எதுவும் பேசுறதுனாலும் இப்போ கூட இது பண்ணிட்டு இருக்கிறது என்ன காமிக்கிறது தானே. எனக்கு என்ன எப்ப காமிக்கணும்னு தோணுதோ அப்பதான் நான் காமிக்க முடியும். நான் அது 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 எனக்கு தோணும் போது நான் கண்டிப்பா பண்றேன். மைண்ட்ல வச்சுக்கிறேன் ப்ரோ. நான் என்னால முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்றேன். எனக்கு ப்ரொஃபஷனலா அது ஹிண்ட்ரன்ஸா இருக்கும், அது வந்து எனக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ இருந்ததுன்னா அது வந்துட்டு நான் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்களை பத்தியோ இல்ல மத்தவங்கள பத்தியோ நாங்க உங்க ஃபேன்ஸாவோ எதுவுமே நாங்க பண்றதே கிடையாது. எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியாச்சு. பிக் பி முடிஞ்சதுல ஸ்டாப் பண்ணியாச்சு. உங்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணோம், உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றது மட்டும் தான் எங்களோட குறிக்கோளே வச்சிருக்கோம். அதனால வந்து நீ அதை பத்தி இல்ல ப்ரோ, நான் ட்விட்டர்ல வரப்ப ட்விட்டர்ல எல்லாத்துக்குமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதுல சப்போர்ட் பண்றதுல நீங்க ஒரு மெயினான ஒரு ஆளு. அப்படிங்கக்குள்ள எங்க சைடுனால எந்த இதுவும் உங்களுக்கு பிளாக் பாயிண்ட் எதுவும் வராது. இன்ன முடிக்க உங்களுக்கு சொல்லி குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 குரூப் வச்சிருக்கோம் நாங்க ட்விட்டர்ல. அது எல்லாமே என்ன முடிக்க உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட் இருந்தாலும் அதுல உடனே அப்டேட் பண்ணிடுவோம் நாங்க. அப்டேட் பண்ணிடுவோம், பேர் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. இது இல்ல ப்ரோ, இது எல்லாம் வந்து தெரியல ப்ரோ. எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல ப்ரோ. எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு அன்பு பிடிக்கும் ப்ரோ. நீங்க 34 நாள் உள்ள இருந்தாலும் 34 நாள் தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் பிபியை பார்க்க உள்ள நேட்டி அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீங்க நீங்க. ஏன்டா அந்த சமயத்தெல்லாம் வந்து நான் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் 2 நாள் வேலைக்கு போல. 2 நாள் வேலைக்கு போகாம என்ன பண்றது தெரியாம, ஏன்னா செம வெக்ஸ் ஆயிருச்சு. ஒரு பிடிச்சி ஒரு ஆளை பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஆள் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம் நாங்கெல்லாம், பசங்கெல்லாம் எல்லாமே அப்படிதான் இருந்தோம்.
உங்களுக்கே தெரியும் ட்வீட்ல அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம் ப்ரோ. பரவாயில்ல bro, நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க உண்மைட்டு, நல்லா படம் பண்ணுங்க. தேங்க்யூ. சந்தோஷம். நான் வந்து அவர் வராட்டால நான் வந்து உங்களை எல்லாம் அப்படிலாம் பண்ண ஐயா ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன். நேத்து கூட இந்த மாதிரி 50 இதெல்லாம் போட போறாங்கன்னு ஒரு தடவை வந்து அவங்களுக்கு எல்லாம் அளவு சொல்லுங்கன்னு கேட்டேன். தம்பி வந்துட்டாரு. ஸோ சூப்பர். எல்லாம் தேங்க்யூ வெரி மச் தாத்தா. விஜயம் பேசுங்க. விஜயம் ரொம்ப நேரமா நேரம் ஹேண்ட் ஆச்சு. ரைஸ் பண்ணிருக்காங்க. விஜயம் பேசுங்க விஜயம். நன்றி. ஹாய் பிரதீப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு இல்லைங்க என் பர்த்டே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எனக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு எனக்கு தெரியுது, பட் சொன்னேன். ஸ்டில் அன்னைக்கு என்னால பேச முடியாதுல்ல, அதனால சொன்னேன். தேங்க்யூ. ஓகே. ஸோ உங்களை வந்து அட்லீஸ்ட் டிவிலையாவது பார்த்துருக்கோம், ஓகேவா? ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து உங்கள் மூலமாக கனெக்ட் ஆன, நான் ட்விட்டருக்கு வந்ததே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களை பற்றின நியூஸ் வர்றதுனால தெரிஞ்சுக்கணுன்னு தான் ட்விட்டருக்கு வந்தேன். இங்கே வந்த இடத்துல அதே மாதிரி நிறைய பீப்புளை மீட் பண்ணேன். ஸோ லைக் மைண்டட் பீப்புளாக நிறைய பேர் ஒன்று சேர்ந்தோம். லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி நான் கனெக்ட் ஆனேன். ஸோ பார்க்காத அந்த பீப்புள் மேலேயே அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களை டிவியில் லைக் நான் 24/7 அப்பப்போ பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ அப்போ ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்ல, அதனால தான் இந்த லவ் என்ன மாதிரி நிறைய பேருக்கு உங்கள் மேலே வந்து புரியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஆனால் நீங்கள் சிரிக்க சிரிக்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பேசுவீங்கன்னு எனக்கு சீரியஸாக எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அடிக்கடி வாங்க, சிரிச்சுட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ சீக்கிரமா வாங்க. அப்புறம் உங்களால இங்க ஒரு ஃபேமிலியே கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு விக்ரம படம் மாதிரி இருக்குங்க. இல்ல, இது ப்ரோ லவ் தானே, ஒரு அன்பு இதெல்லாம் தானே கம்மி அது. ப்ரோ. ஸ்பேஸ்ல வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் கதர்னாங்க தெரியுமா? நான் அதெல்லாம் ரெக்கார்டிங்லாம் இருக்கு, வேணா கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். எவ்வளோ பேர் தெரியுமா உங்களுக்காக வந்துட்டு லைக் அவங்க எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ எமோஷனலா கனெக்ட் ஆக முடியுமோ அவ்வளோ எமோஷனலா எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் பியோர் அன்பு ப்ரோ. இதெல்லாம் நீங்க ஓவர் திங்க் பண்றதுக்கு பாயிண்டே தேவையில்லை என்ன கேட்டா. வரலட்சுமி அவங்களோட லவ்வையும் இங்க ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ இங்க நிறைய ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் இருக்கனால அவங்க ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ யா, மச். வெல்கம். அண்ட் நீங்களா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் எதுவுமே சொல்லல, பட் எனக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அது பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஓகே, ஓகே ஓகே. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராஜ் பேசுங்க. ராஜுக்கு அப்புறம் தனுஷ் பேசுங்க. ராஜ் ப்ரோ நான் லேப்டாப்ல இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன கூப்பிடுங்க. லேப்டாப்ல இருக்கீங்களா? யாருங்க லேப்டாப்ல இருக்கு பேசுறீங்க? இப்பவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க அப்புறம் லேப்டாப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க ஸ்ருதி, நீங்க பேசுறீங்க. ப்ரோ இல்ல அவர் பேசட்டும். இப்ப யார் பேச வந்தாங்களோ அவங்க பேசி இல்ல அவரு கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறீங்க. இல்ல ப்ரோ அவர் பேசிட்டோம், அதுக்கு அடுத்து நான் எப்பா பேசுறேன். நீங்க சீக்கிரம் பேசுங்க, அடுத்த ஆள் போனோம்ல, பேசுங்க சீக்கிரம். வெரி குட். சரி நீ யோசிச்சுட்டு வாமா. பேசுங்க ஸ்ருதி பேசுங்க. இல்ல நான் ஜஸ்ட் இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கேன், வைஃபை கனெக்ஷன் கம்மியா இருக்கறதுனால. நீங்க பேசுங்க. செம்மையா போட்டா வந்துட்டு. சரி ராஜ் கேக்குதா? ராஜ் அவருக்கு மைக் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தனுஷ் பேசுங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்கல், அப்புறம் வர்ஷா பேசுங்க. இல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் தனுஷ் பேசுங்க. ஹாய் பிரதீப் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்களும் கொஞ்சம் ரிஸ்கான ஆள் தான். உங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் ப்ரோ. பாத்துட்டீங்களா? சில மூஞ்செல்லாம் பார்த்து இந்த ஐகான் தெரிஞ்சிருச்சா? தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ப்ரோ, பயமா இருக்கு ப்ரோ. உங்க பார்த்தா இருக்கு ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. வந்து இப்ப இல்ல ப்ரோ, இப்ப உங்களை மாதிரியே ஒரு ஆள் உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்துருவேன் ப்ரோ. அதே மாதிரிதான் ப்ரோ உங்களை பார்த்து நான் பயந்தேன் ஃபர்ஸ்ட். என்னடா இது நம்மள மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அதே மாதிரிதான் ப்ரோ, திங்கிங்ல இருந்து வேல இருந்து எல்லாமே அப்படியே பயங்கரமா அப்படியே என்ன சொல்றது, என்னடா அது நம்மளோட ஜேர்னலை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பிபி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான், அந்த ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் ஓகே இவரை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நான் போய் பாக்குறேன். அப்படியே டிட்டோவா இருக்கீங்க ப்ரோ. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இருந்து ஃபுல்லா நான் உங்க ஃபுல் ஃபிளட்ஜ் ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ நானு. தேங்க்யூ ப்ரோ.
சண்டை அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. போயிட்டு எங்கேயும் போய் ஒம்பளுக்காதீங்க, யாரையும் போயிட்டு போறவங்களாம் சண்டை கிளிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க ப்ரோ. உரமா உட்காந்து ரசிச்சிருங்க. நானும் உங்களை நீங்க இப்ப என்ன மாதிரி டிட்டோவா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ எங்கேயாவது ஏன் உரமா வந்தீங்கன்னா பார்த்தனா கண்டுபிடிச்சிருவார்ல. அப்போ ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, நானே 2-3 தாட்டி ட்ரை பண்ணேன் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. உங்க வீட்டுக்கு வரலாம்ல நான் பிளான் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து பயமுத்தாதீங்க ப்ரோ. தம்பி அட்ரஸ் கொடுப்பா, அவரை மாதிரியே இருக்கேங்கிற ஆள் மார்க் அவனே வந்து வீட்டுல உட்காந்துருவா போல இருக்கு. அண்ணா பிரதீப் அவர் முதல்ல எவிடன்ஸ் இருக்கு, ட்விட்டர்ல பேச சொல்ல பாருங்க. சரி தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. பை ப்ரோ. சுத்தி வைஃபை கிட்ட போயிட்டீங்களா இல்லையா? நான் வந்துட்டு உள்ள நீங்க பேசுங்கம்மா. கௌதம் வந்து அல்லோ சொல்றாரு பிரதீப்க்கு, சொல்லிட்டு நீங்க பேசுங்க. ஓகே. என்னங்க வேலை மாதிரி ஆயிடுச்சு, ஒருத்தர் லைன்ல விட்டு பேச விட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. காலியாவே இல்லைங்க. இல்ல ப்ரோ, எல்லாரும் பேசினா கேட்காது இல்ல, அந்த ஒரு ரீசன் தான், வேற எதுவும் இல்ல. ஒரு நாளைக்கு நான் டோக்கன் செலக்ட் லைனா நின்னு ஓகே எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா சொல்றது கேக்குது. என்னங்க இது நல்லா இருக்கு. சரி அப்ப ஓகே, எப்படி பேசணும்னு சொல்லுங்க. எல்லாமே புரிஞ்சிச்சு. ஓகே எல்லாம் ஃபிட் ஆயிட்டோம்ல, ஒரு மாதிரி ஹாய் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா அந்த ஸ்டார்கள் பேசி அவனும் கை தூக்குனீங்கன்னா அப்ப கண்டிப்பா பேசிடலாம். எல்லாம் நானும் அந்த 2 பேர் மட்டும் பேசிட்டு முடிச்சிடலாமா? ஓகே ஸ்ருதி, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டார்கள் கிட்ட. ஓ ஆமா, இந்த லேப்டாப்ல இருக்கு, சொல்லுமா. ஆமா சாரி ப்ரோ, போன்ல வந்து ஆப் ஸ்டோரேஜ்னால வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு, சரியா கேட்கல. லேப்டாப்ல யூஸ் பண்றேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடியும் உங்கள்கிட்ட பேசணும் கேட்கணும்னு. நான் யாருமே இங்க இல்ல, ஃபோன் கால்ல இருக்கிற மாதிரி நானே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க கேட்டீங்கல்ல, லைக் ஒருத்தர் வந்து உங்களுக்குலாம் என்னென்ன விஷயம் என்கிட்ட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சு, ரிலேட்டபிள் காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு பர்சனோட லைஃப்ல வந்து ஒரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றது லைக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து நம்ம கேரக்டரையும் நம்ம லைஃப் எல்லாத்தையும் ஷேப் பண்ணும். நம்ம எப்படி அடுத்தவங்களை பார்க்குறோம், இல்லை பெர்செப்ஷன், இல்லை நம்ம எப்படி திங்க் பண்றோன்றதுல இருந்து எல்லாமே அதுதான் வந்து இதாகும். ஸோ அதுல வந்து எனக்கு உங்களோட நிறைய ரிலேட்டபிளா இருந்துச்சு. நீங்க இப்போ இந்த இடத்துல இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னா நீங்க எதனால அப்படி பிஹேவ் பண்ணிருப்பீங்க, உங்களோட வேர்ல்ட், உங்க கேரக்டர், லைக் அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட ஷூல நின்னு பாக்குற மாதிரி எனக்கு அந்த கனெக்ட் எனக்கு இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் வந்து லைக் நேச்சுரல் பர்சன் இது சொல்றாங்கல்ல, அதோட டெஃபினிஷன் லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுறீங்க. ஜஸ்ட் ஸ்பீக் யுவர் மைண்ட். அது வந்து ஒரு நிமிஷம் கூட லைக் யோசிக்காம அப்படியே அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளோ அது வருது இல்ல. இப்ப என்ன கூட நான் நிறைய பேர் பேசும்போது நீ ரொம்ப ஃபாஸ்டா பேசிடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுவேன். ஸோ அந்த ஃபாஸ்ட் இது உங்ககிட்டயும் நான் பார்த்திருக்கேன். நீங்க பேசுற எதுவுமே லைக் ஒரு மாதிரி லைக் மசாலாலாம் இல்லாம, சுகர் கோட்டிங்லாம் இல்லாம, என்ன இருக்கோ உள்ளத உள்ளபடி மனசுல இருக்கிறத அப்படி பேசிடுறீங்க. ஸோ அதுதான் வந்து அது எனக்கு இன்னும் கனெக்டிவா இருந்துச்சு. யார் என்ன இது பண்ணுவாங்கன்னு யோசிக்காம ஹானஸ்டா லைக் என்ன தோணுதோ அதை சொல்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் நான் ஆக்சுவலி நேர்ல அவங்கள பார்த்தாலோ இல்லை கால்ல இது பண்ணா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லை இவ்வளோ கான்வர்சேஷன்ஸ்லாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இமேஜின் பண்ணிலாம் யோசிச்சிருக்கேன். பட் ஆனா நோட்லாம் பண்ணல, இன்னும் கொஸ்டின்ஸை எழுதிலாம் வைக்கல. பட் ஸ்டில் அதுல வந்து எனக்கு இப்போ 2 கொஸ்டின் தோணுச்சு. பட் ஒரு கொஸ்டின் வந்து சரி இத்தனை பேர் இருக்காங்க, மேபி கான்ட்ரவர்ஷியலா இருக்குமோ வேண்டான்னு நான் அந்த கொஸ்டினை விட்டுட்டேன். அண்ட் அந்த ஃப்ளூயிட் தியரி பத்தி லைக் ஒப்பீனியன், அந்த ஃப்ளூயிட் தியரியில பத்தி உங்களோட நீங்க அவர் சொன்னதுல எதெல்லாம் லைக் ரிலேட் பண்ணிக்கிறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். பட் மேபி அது இல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மேபி உங்களுக்கே இத்தனை பேர் லைக் எல்லாருக்கும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு தெரியாது. சோ அது கான்ட்ரவர்ஷியலா போயிடும். அந்த செகண்ட் கொஸ்டினை விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட்
இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன். லைக் போஸ்ட் பிபி ஒரு லைக் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. அண்ட் ஒரு 2-3 பேருக்குள்ளேயே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு ஃபுல்லா யாருக்கும் யாரை பத்தியும் தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன காமிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு டெலிவிஷன்ல இவ்வளோ ஹார்ஸ் அதுல அவங்க எடிட் பண்றது, பிளஸ் 1 hour எபிசோட் அதுல அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. பிளஸ் அவங்களோட புரிதல், அவங்க வேர்ல்ட், இதுல ஒருத்தரும் ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, பேசுவாங்க சோசியல் மீடியால. லைக் அது எல்லாத்தையும் நீங்க உங்க கண் கூட பாப்பீங்க. உங்களை பத்தி யாரு என்ன வேணா பேசுவாங்க. சோ அத வந்து நீங்க அந்த போஸ்ட் பிபி வெளியே வந்து நீங்க அந்த போஸ்ட் டிப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, லைக் கண்டிப்பா அது இருக்கும். இல்ல லைக் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அத நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஓவர் கம் பண்ணீங்களா, எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு லைக் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அது நான் வெளில வரும்போது எனக்கு அந்த டிப்ரெஷன் அந்த மாதிரி ஜோனுக்குலாம் நான் போவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி சோகமாலாம் எனக்கு ஃபீலா இல்லை. எனக்கு அந்த கேம் தான் எனக்கு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அப்பவும் நான் அது என்ன சொல்றது, ஆனா பட் அதுக்கு மேல நான் அதுல இன்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த கேம் நான் ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். அது வந்து எனக்கு உண்மையாவே அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியா விளையாடினேன். சும்மா சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. ஒரு சர்வைவல் கேம், இவ்வளவு பேர் இருக்காங்க, வெளில இருக்கவங்க வந்து ஒன்று டிசைட் பண்றாங்க இருக்கணுமா வேணாமான்ற ஒரு ஜோன் இருக்கும்போது யூ ஆர் எக்ஸிபிட்டிங் அங்க நீ எல்லாத்தையுமே காட்டி ஆகணும். அங்க வந்து நான் வந்து என்னோட ஒரு ஆர்டிஸ்டிக் பரிமாணத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் லவ் பண்ண அப்படி இருக்கேன்னு காமிக்கணும், நான் சண்டை போட்ட அப்படி இருக்குன்னு காமிக்கணும், நான் கோவப்பட்ட அப்படி இருக்குன்னு காமிக்கணும். ஸோ நான் இதை காமிக்கணும்னு நினைச்சு நாங்க ஆட முடியாது. அது எப்படி ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல மத்தவங்க எல்லாம். பட் நான் வந்து ஓகே, இங்க வந்து இது டாஸ்க் வைப்பாங்க, டாஸ்க் வச்சா நம்ம இது பண்ணணும், இது இங்க ஒருத்தவங்க ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க பவுண்டரிஸ் ஓரளவுக்கு மேல நம்ம தாண்டக்கூடாது. நம்ம பவுண்டரிஸ் ஒரு எவ்வளவு நான் எனக்கு பவுண்டரிஸ் நான் எனக்கு வச்சுக்கல. நான் உள்ள எவ்வளோ என்கிட்ட யார் எப்படி பேசுறாங்களோ அதே அளவு தான் நான் உங்ககிட்ட பேசுனேன். ஸ்பேஸ் கொடுக்காம நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஸோ அந்த ஜோன்ல தான் அது டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதை விட்டு வெளில வந்தோடனே எனக்கு அந்த தோத்துட்டோம் அப்படின்ற ஃபீல்லாம் எனக்கு வரல. எனக்கு வந்து என்ன நடக்குது, ஓகே வாட்ஸ் ஹேப்பனிங், நான் தப்பு பண்ணியிருக்கேனா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எதனால இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதனால எனக்கு கெட்டது எதுவும் நடக்கல. இல்லை யோசிச்சு பார்த்தா இப்போ நான் ஒரு வேளை இதனால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டினவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களான்றது தெரியல. பட் எனக்கு நான் ஏதோ அந்த கேமரா ஃபுட்டேஜ்லயாவது நான் தெரியறேன்ல, நல்லவன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கிள் தெரியறேன்ல. ஸோ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயமே வரவே இல்லை. நான் வந்து எனக்கு அந்த பயமும் வரவே இல்லை. ஏன்னா நான் தப்பும் பண்ணவே இல்லை. நான் தப்பு பண்ணாத போது நான் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் போவே மாட்டேன்ல, நான் டிப்ரெஷனுக்கே போக மாட்டேன்ல. எனக்கு என்னன்னா ஓகே, இப்ப நம்ம அடுத்த காசுக்கு என்ன பண்ணணும், இதை நம்பி காசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோன்ல நம்ம போயிருக்கோம். இப்ப அது இங்க இல்லைன்ற போது நம்ம அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன, இந்த இதுல இருந்து வந்த புகழ காசாக்க முடியுமா அப்படின்ற மாதிரிதான் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அத எப்படி இப்ப என்னோட அது எப்படி சொல்றது, என்னோட ஃபுல்லாவே என்னோட கிரியேட்டிவ் தாட்ல தான் அது போயிடுச்சு. இப்போ இது ஓகே, இப்போ நம்ம யாருன்னு ஒரு 3 படம் இது முன்னாடி பண்ணியிருக்கோம், அது ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்தி இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம், அது இங்க நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இங்க இருந்து நம்ம எங்க போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை வந்துட்டு டிப்ரெஷனா பார்க்கவே இல்லை, நான் அதை ஒரு ஸ்டெப் மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா நான் இவ்வளோ நீங்க வந்துட்டு இப்ப பேசுறீங்களே, இவ்வளவு விஷயம் பேசுறீங்க அப்படின்னா நான் ஏதோ சரியா பண்ணிருக்கேன் அப்படின்றதுன்னு அர்த்தம். நீங்க வந்து என்ன வந்துட்டு பெரிய ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி என்ன பண்ண, எப்படி நீ வெளில வந்தேன்னு சொன்னா, அப்ப எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் இது பெரிய ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு, இதை நான் ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது. என்ன வந்து பாக்குறவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஏன் நான் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி நான் இன்டரப்ட் பண்றதுக்கு, நான் ரெட் கார்டுனால இது எப்படி கேட்கல. ரெட் கார்டே நடக்கலனாலும் ஜெனரலா வந்து டிப்ரெஷன்ன்றது என்ன இருக்கு அதுல, எனக்கு மேபி லைக் எனக்கு அது என்ன டேர்ம்னு சொல்ல தெரியல. அது கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவ்ளோ பேர் நம்ம முன்னாடி பேசுவாங்க நம்மள பத்தி, ஆனா நம்மளால எதுவும் இது பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்து மீடியா ஃபேஸ் பண்றது இல்ல. நான் சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு அபியூசிவ் ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து ரெகுலரா போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அகைன் இதெல்லாம் வந்து உங்க ஃபீல் பண்ற மாதிரி என் மேல உங்களுக்கு பரிதாபம் வரணுன்றதுக்காக நான் அதை சொல்லல. சோ நீங்க அந்த பரிதாபத்தோட ஒரு பிராக்டிக்கலா இதை பாருங்க, இதை பிராக்டிக்கலா பாருங்க. ஒரு அம்மா வந்து என்னை வந்து தயார் பண்றாங்க, நான் சீக்கிரம் செத்துருவேன் தான், நீ தான் உன் தங்கச்சியை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே என்ன கண்டிஷன் பண்றாங்க. ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சு. அண்ட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார்
லாஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு தாட் ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டதுனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, நான் இதை விட பெரிய விஷயம் நான் தாண்டிட்டேன்ற போது இது என்ன, நான் ஒரு இடத்துல தோத்துட்டேன். இப்போ நான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஆட போறேன், அங்கே தோத்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், தோத்துட்டேன், அதுக்காக அந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு. எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பேஷனட்னா திருப்பி இன்னொரு கேம் போய் ஆட போறேன், அவ்வளவுதான். அந்த லெவல்ல தான் நான் அதை அப்ரோச் பண்றேனே ஒரு ப்ராப்ளமே. ஸோ நான் ஐ டோன்ட் வேல்யூ, இப்போ நான் ஒரு எவ்வளவு ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுறேன்றதை பொறுத்து அது எவ்வளவு எனக்கு வலி ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஸோ நீங்க இதை எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு கேட்டா நான் எதுவும் ஓவர் கமும் பண்ணல, நான் வந்து எதுலயும் மாட்டவும் இல்லை. நான் அப்படியே ஜாலியா ஃபீல் பண்ணிட்டு ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் வாட் வாஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மீ அண்ட் ஐ எம் டிராவலிங்ன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. அண்ட் நான் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இந்த லைனும் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க அதை பிட்டின்னு நினைச்சுக்காதீங்க. லைக் அது ரிலேட்டபிள் ஃபேக்டர். நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இல்ல அது புரிஞ்சுக்க முடியும். இல்ல எனக்கு புரியுதுங்க, நல்லாவே புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி அது கனெக்ட் ஆச்சு, வாட் யூர் கோயிங் த்ரூன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுனால எனக்கு நான் ஃபீல் பண்றத சொல்றேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. நம்ம எல்லாருமே எல்லாரையும் நம்பியும் வாழல, நம்பாமலும் வாழல. எனக்கு வெளில வந்தோடனே மேபி நான் கொஞ்சம் நம்புறதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் முன்னாடி நான் எல்லாருமே நம்புவேன், எல்லார்ட்டையும் அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு எல்லாரையும் பார்த்தா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் ஒண்ணு வருது. அது வந்துட்டு அது எனக்கு அது நீங்க இப்போ ஓவர் கம்னு சொல்லும் போது அது வந்துட்டு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அது. பட் நான் ஐ ஸ்டில் ட்ரை டு பிலீவ் த அதர் பர்சன்.